பகுதி 665. அது அறையின் உரிமையாளர் இல்லை. உனக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு அண்ணி என்கிட்ட சொன்னாங்க. ரெகுலர் ஸ்கூல்ல மத்த பிள்ளைகளோட வேகத்தை உன்னால பிடிக்க முடியாதுன்னு அவங்க பயந்தாங்க. அதனால உனக்காக தனியார் டீச்சர்களை நியமனம் செஞ்சாங்க. இந்த இடத்தில் அனைவரும் அமைதியாகிவிட்டார்கள். அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருமே மாயாவும் மாலாவும் அவர்கள் பெற்ற பெண்கள் என்றே நினைத்தார்கள். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை நன்றாக நடத்துவது இயல்பானது. ஆனால் மாயா வெறுமனே தத்தெடுக்கப்பட்ட குழந்தையாக இருந்திருந்தால் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும். ஒருவேளை அவள் சிறுவயதில் இருந்தே பலவீனமான அவளுடைய உடல் நலம் கூட காரணமாக இருக்கலாம். அவர்கள் அவளுக்கு மென்மையான பராமரிப்பை வழங்கி இருந்தார்கள். அநேகமாக அவள் வயதுக்கு வரும் பருவத்தில் அவள் உயிர் வாழ மாட்டாள் என்று அவர்கள் பயந்தார்கள். அவள் தத்தெடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் பெற்ற குழந்தையின் மேல் ஒருவருக்கு இன்னும் பாசம் அதிகமாகத்தான் இருக்கும். சரி, என்னோட அம்மா அப்பா தான் என் மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க. நான் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைன்னு மாலாவுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. மாலா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? கீதா தொடர்ந்து கேள்விகளை கேட்கும் போது அவளை கட்டுப்பாடாக வைத்திருக்க அவளால் முடிந்தவரை முயன்றாள். இல்ல, இத பத்தி அவ எங்ககிட்ட முன்னாலேயே சொல்லி இருந்தானா நாங்க இவ்வளவு கவனக்குறைவா இருந்திருக்க மாட்டோம். நீ ஒரு சூனியக்காரினோ எங்க பெரிய அண்ணனோ அண்ணியோ உன்னாலதான் சாவாங்கன்னோ எங்களுக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா நான் நிச்சயமா உன்னை எங்க அண்ணனோட குடும்ப மாளிகையில தங்க அனுமதிச்சிருக்க மாட்டோம். அப்படி நாங்க பண்ணி இருந்தோம்னா இன்னைக்கு நாங்க இப்படி இருந்திருக்கவே தேவையில்லை. இரண்டாவது அத்தை பேசும்போது திடீரென்று அவளது முதுகெலும்பில் ஒரு குளிர்ச்சியை உணர்ந்தாள். அது அவளது முழு உடலையும் நடுங்க வைத்தது. அவள் பேசுவதை முடிப்பதற்குள் அவள் வார்த்தைகள் திணறின. டேனியின் குளிர்ந்த கண்களை அவள் சந்தித்த போது அவள் அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட சொல்ல துணியாத அளவிற்கு பயந்தாள். நீங்க எல்லாரும் நான் தான் தீ வச்சேன்னு பிடிவாதமா சொல்றீங்க. நான் தீ வச்சத யார் பார்த்தது? கீதா டேனியின் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு கேட்டாள். அந்த ஹால் திடீரென்று மிகவும் அமைதியாகிவிட்டது. அந்த குடும்பத்தின் இரண்டாவது மாமாவும் அத்தையும் ஒருவரை ஒருவர் பார்த்தபோது இருவரின் முகங்களிலும் குழப்பத்தை காண முடிந்தது. நாங்க 2 பேருமே அந்த நேரத்துல அந்த இடத்துல இல்ல. அங்க இருந்த அழைப்பு வந்த பின்னாலதான் பெரிய அண்ணனும் அண்ணியும் இறந்து போனது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. நாங்க வேகமா போனோம். ஆனா நாங்க போய் சேர்ந்த நேரத்துல மாளிகை ஏற்கனவே இடிந்து விழுந்திருந்துச்சு. உன்னை வளர்த்தவங்க ஏற்கனவே இறந்து போயிருந்தாங்க. நீ காணாம போயிட்ட. அதே சமயம் மாலா அவளோட முகத்துல தீக்காயங்களோட கிடந்தா. இரண்டாவது மாமாவும் அத்தையும் 10 வருடங்களுக்கு முன்னால் இருந்த நிலைமையை விவரித்தனர். அதன் பிறகு விசாரணை செஞ்ச போலீஸ் அதிகாரி உன்னோட அறையில இருந்துதான் தீ எரிய ஆரம்பிச்சதாவும் யாரோ அந்த அறையில இருந்த பொருள்களை எரிச்சதே அந்த சம்பவத்துக்கு காரணம்னு கண்டுபிடிச்சு சொன்னாரு. யாரோ ஒருவர் தற்செயலாக தீயை ஏற்படுத்தி இருக்கலாம்னு அவங்க நினைச்சாங்க. அவளது கணவர் சொன்னதை கேட்டவுடன் இரண்டாவது அத்தை மேலும் சொன்னார். ஆமா ஆமா, உன்னோட அறையில தீ பிடிச்சதாலதான் அந்த தீ விபத்து நடந்துச்சுன்னு போலீஸ் விசாரணையின் முடிவுகள் காட்டுச்சு. மாலாவுக்கு சுயநினைவு வந்த பிறகு அன்னைக்கு நைட் நீ உன்னோட அப்பா அம்மா கிட்ட என்னமோ வாக்குவாதம் செஞ்சேனோ, நீ ரொம்ப கோவமா இருந்தேனோ, அவங்க எல்லாரையும் நீ கொலை பண்ண விரும்புறேனோ சொன்னா. உன்னை தவிர வேற யார் அந்த இடத்துக்கு தீ வச்சிருப்பாங்க? அந்த விபத்துல மாளிகையில இருந்த 2 பேர் இறந்தனர். ஒருத்தி காயமடைஞ்சா. ஆனா மாயா மட்டும் காணாமல் போயிருந்தா. எரிந்த இடிந்த சுவர்களுக்குள்ள எல்லாம் காவல்துறை ஆளுங்க தேடினாங்க. ஆனா உன்னை கண்டுபிடிக்க முடியல. அந்த நேரத்தில் அவள் ஒரு சின்ன பெண். அவள் எங்கே போக முடியும்? அவளது உடலை கண்டுபிடிக்க முடியாததால் அவள் எரிந்து சாம்பலாகி விட்டதாக எல்லோரும் நினைத்தார்கள். அவள் உயிருடன் இருப்பாள் என்று அவர்கள் நினைத்து கூட பார்த்ததில்லை. என்னோட அறையில இருந்து தீ எரிய தொடங்குச்சா? கீதாவின் முகம் ஒரு நொடியில் வெளிர் நிறமாக மாறியது. அது உண்மையாக இருந்தால் அவள் உண்மையில் நெருப்பை ஏற்படுத்தி இருக்கலாம். அவளுக்கு கடந்த காலம் எதுவும் நினைவில் இல்லை. ஆனால் அவள் உண்மையிலேயே நெருப்பை ஏற்படுத்தி இருந்தால் அவளுடைய வளர்ப்பு பெற்றோரின் மரணங்கள். கீதா, நீ அதை செஞ்சிருக்க மாட்ட என்று சொல்லிவிட்டு அவள் கையை இறுக்கமாக பற்றி கொண்டான் டேனி. ஒருவர் அவருடைய நினைவுகளை மறந்துவிடலாம். ஆனால் ஒருவரின் இயல்பு அவ்வளவு எளிதாக மாறாது. உன் பெற்றோரோடு வாக்குவாதம் செஞ்ச பிறகு உன்னோட குடும்ப உறுப்பினர்களை கொலை செஞ்சிருவேன்னு அச்சுறுத்தினது நீ இல்ல. அது நீயாக நிச்சயம் இருக்க முடியாது, டேனி உறுதியாக சொன்னான். அவன் பார்வை ஆழமடைந்தது. இன்னொன்னு,
நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த கவனிக்கல. தீ தொடங்கிய அறையில பொருட்களை எரிச்சது அந்த அறையின் உரிமையாளரா தான் இருக்கணுமா? டேனி கேட்டான். பகுதி 667. மறைவில் ஒரு ரகசிய பெட்டி இருக்கிறது. இதை கேட்ட கீதா நாற்காலியில் இருந்து எழுந்து நின்று மாலாவின் அறையை நோக்கி செல்ல தயாரானாள். அவள் முதல் அடியை எடுத்து வைக்கும் முன்னாலேயே டேனியின் கை அவள் கையை பிடித்தது. அவள் திரும்பி டேனியின் இருண்ட மற்றும் பரந்த கண்களை சந்தித்தாள். அவனது வழக்கமான உறைந்த துணி அவனது குரலில் தெரிந்தது. கீதா, நீ ஏன் இவ்வளவு அவசரத்துல இருக்கிற? எனக்காக காத்திருக்க கூட நீ மறந்துட்ட. கீதா முழித்தாள். மிக விரைவாக அவனும் எழுந்து நின்றான். அவள் கையை பிடித்துக்கொண்டே அவன் ஒரு அலட்சியமான துணியில் பேசினான். நாம இப்ப உள்ள போகலாம். கீதா கண்களை விரித்து அவனை பார்த்தாள். பனிப்பாறை. அவள் மனதிற்குள் அவனை திட்டினாள். அவன் இன்னும் ஒரு திமிர் பிடித்த ஆனாலும் மென்மையான பனிப்பாறையாக இருந்தான். அவன் குறுக்கிட்டு பேசிய பிறகு கீதாவுக்கு முன்பு இருந்த மனச்சோர்வு திடீரென்று காணாமல் போய்விட்டதாக உணர்ந்தாள். அவள் பின்னால் அவனை பின்தொடர்ந்த போது டேனி அவளுக்கு முன்னால் நடந்தான். அவர்கள் மாலாவின் அறையை நோக்கி நடக்கும்போது அவள் கையை பிடித்துக்கொள்ள அவனை அனுமதித்தான். கண் சிமிட்டும் நேரத்தில் இரண்டாவது அத்தை குறிப்பிட்ட அறையின் வாசலை அவர்கள் அடைந்தார்கள். கதவை தள்ளி திறந்தார்கள். அவனது கூர்மையான ஒளி ஒரே பார்வையில் அறைக்குள் இருந்த காற்றை நிரப்பியது. பழைய வீடுகளில் வழக்கமாக இருக்கும் ஒரு வாசனை அந்த அறைக்குள்ளும் இருந்தது. அந்த குடும்பத்தின் இரண்டாவது மாமாவும் அத்தையும் ரொம்பவும் திறமையானவர்கள் இல்லை என்றாலும் அவர்கள் உண்மையில் மாலாவுக்கு மிகவும் நல்லவர்களாக இருந்தார்கள். இது அவர்கள் மாலாவின் பெற்றோர் தயவை கணக்கில் எடுத்துக்கொண்டார்கள் என்பதாலும் அவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் என்பதாலும் இருக்கலாம். ஹாலில் இருந்த வெறுமையான நிலையுடன் ஒப்பிடும்போது மாலாவின் அறையில் சில நல்ல பொருட்கள் இருந்தன. நேர்த்தியாக செய்யப்பட்ட ஒரு படுக்கை இருந்தது. தினசரி பெண்கள் பயன்படுத்தும் சில ஸ்கின் கேர் லோஷன் பாட்டில்கள், இளம் பெண்கள் அணியும் ஆடம்பரமான சில ஆபரணங்கள், அதோடு மங்கி போன ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இருந்தது. அவை விலையுயர்ந்த பொருட்களாக தெரியவில்லை. மேசையின் அருகே ஒரு மறைவும் இருந்தது. மறைவின் ஒரு பக்கத்தில் இருந்த கதவு திறந்திருந்தது. கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் தான் மாற்றப்பட்ட ஒரு உடை அந்த மறைவில் தொங்கிக் கொண்டிருந்தது. கீதா முன்னால் போய் அந்த உடையை கையில் பிடித்த போது அவள் கண்களை சுருக்கிக் கொண்டாள். டேனியல் மாளிகைக்கு அழைத்து வரப்பட்ட போது மாலா அணிந்திருந்த உடைதான் அது. அப்படின்னா அவளது குடும்பத்தினரோடு டேனியல் மாளிகையிலிருந்து திருப்பி அனுப்பி வைக்கப்பட்ட பிறகு மாலா இங்கே வந்து அவளது உடைகளை மாற்றிக்கொண்டு அதன் பிறகுதான் வீட்டை விட்டு வெளியேறி போயிருக்கிறாள். இப்போது அவள் யாராலோ கடத்தப்பட்டதற்கான அறிகுறிகள் வெகுவாக குறைந்து போனது. கீதா அந்த மறைவில் இருந்த துணிகளை ஸ்கேன் செய்வது போல பார்த்தாள். அவர்கள் மிகவும் சாதாரணமானவர்கள். அவை அனைத்தும் மலிவான விலையில் வாங்கப்பட்ட துணிகளாக இருந்தன. அதில் ஒரு பிராண்டட் உடை கூட இல்லை. அந்த குடும்பம் அவர்கள் மோசமான நிலையில் இருப்பதாக போலியாக நடிக்கவில்லை. அந்த குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் அவளை இவ்வளவு வெறுத்ததில் ஆச்சரியம் இல்லை. அவர்களின் கருத்துப்படி மாயா அவளது அறையில் எதையோ எரிக்க பற்ற வைத்த தீ அவர்களின் மூத்த அண்ணன் மற்றும் அண்ணி இருவரையும் கொன்றது மட்டுமல்லாமல் ஒரு புகழ்பெற்ற நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற அவர்களின் கனவுகளையும் அது கொன்றிருந்தது. கீதா, நீ என்ன தேடுறன்னு சொல்லு, நானும் உனக்கு உதவி செய்றேன், டேனி சொன்னான். அந்த மறைவை வெறித்து பார்த்து கொண்டிருந்த கீதாவின் அருகில் சென்றான் அவன். அவன் குரலை கேட்டவுடன் கீதா ஏதோ நினைவுகளில் மூழ்கிப் போயிருந்தவள் அவளது உணர்வுக்கு திரும்பினாள். கையை உயர்த்தி அவள் கன்னத்தை தடவிக்கொண்டே மெதுவாக முணுமுணுத்தாள். டேனி, நான் இத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் மாலாவா இருந்தா என்னோட மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற ரகசியங்கள் எல்லாத்தையும் எங்க பதிவு செஞ்சு வைப்பேன்? உண்மையில மாலா கிட்ட ஏதாச்சும் ஆதாரங்கள் இருந்தா அத அவ எங்க மறைச்சு வச்சிருப்பா? கீதா இதை சொல்லிக்கொண்டே அவள் தலையை உயர்த்தி அந்த சிறிய அறையை அவளது பார்வையால் துளாவினாள். மாலாவின் அறை காலியாக இருந்தது. சில பர்னிச்சர்கள் தவிர அது அந்த வீட்டின் ஹால் போலவே இருந்தது. சுற்றும் முற்றும் பார்த்த பிறகு தனக்கு முன்னால் இருந்த மறைவான செல்ஃபை
சந்தேகத்திற்கு இடமான ஒன்றாக உணர்ந்தாள் கீதா. அதனால் அவள் இப்போது அதற்குள் இருக்கும் பொருட்களை ஆராய்ந்து கொண்டிருந்தாள். டானி, இங்கு வாங்க. கீதா அவனை தன் பக்கம் இழுத்த போது அவன் லேசாக தடுமாறி அந்த மறைவான ஷெல்ஃபின் கதவில் மோதினான். அவனுக்குள் ஏதோ வித்தியாசமாக இருப்பதாக தோன்றியது. அவன் லேசாக நகர்ந்து அந்த ஷெல்ஃபின் வேறு ஒரு பக்கம் தட்டி பார்த்தான். டானி, ரகசிய பெட்டி ஏதாச்சும் இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவனது செயல்களை பார்த்த கீதா வேகமாக கேட்டாள். ஆமா, டானி பதில் சொன்னான். அந்த குடும்பத்தின் இரண்டாவது அத்தைதான் மாலாவை வளர்த்தவள். அவள் மாலாவின் மீது மிகவும் பாசம் வைத்திருப்பவளைப் போல தோற்றம் அளித்தாள். அவள்தான் பெரும்பாலும் மாலாவின் அறைக்கு வந்து அவ்வப்போது அவளது உடைமைகளை நேர்த்தியாக அடுக்க அறையை சுத்தம் செய்ய உதவுபவள். மாலா அப்படி ஒரு மறைவில் எதையாவது மறைத்து வைத்திருந்தால் அதை தற்செயலாக அத்தையால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். அப்படி ஒரு ரகசிய பெட்டி இல்லை என்றால்? டானி கையை நீட்டி ஒவ்வொரு பகுதியாக லேசாக தட்டி தட்டி பார்த்து கொண்டே போனான். ஒரு பகுதியில் அவன் தட்டும்போது வித்தியாசமான ஒலி கேட்டது. பகுதி 668. தீப்பிடித்தது மட்டும் காரணம் அல்ல, அவள் எப்போதும் உன்னை வெறுக்கிறாள். டானி, நீங்க நினைச்ச மாதிரியே உண்மையாவே ஒரு ரகசிய பெட்டி இருக்கு. கீதா ஆச்சரியமாக சொல்லிக்கொண்டே வித்தியாசமாக சத்தம் வந்த பகுதிக்கு நகர்ந்தாள். டானி அவனது கையை மறைவுக்குள் இருந்த ஒரு சிறிய பிரிவுக்குள் மெதுவாக நுழைத்து அவன் அதை வெளியே இழுத்தான். அந்த ஷெல்ஃபில் இருந்த ரகசிய அறைக்குள் உண்மையாகவே ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை அவர்கள் இருவரும் உணர்ந்த போது அவர்களின் முகங்கள் மாறிவிட்டன. எந்த தயக்கமும் இல்லாமல் டானி அந்த ரகசிய டிராவுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு பெட்டியை வெளியே எடுத்தான். அது ஒரு சில்வர் பிஸ்கட் பெட்டி போல இருந்தது. பெட்டியின் வடிவமைப்பு ஏற்கனவே மங்கி போய் இருந்தது. ஒரு காலத்தில் அது கேக்குகள் வைக்கப்பட்டிருந்த பெட்டி என்று பார்த்த உடனேயே சொல்லிவிட முடியும். அது மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. ஏனெனில் அது பெரும்பாலும் யாரோ ஒருவர் அடிக்கடி வெளியே எடுத்து பிறகு உள்ளே வைப்பார்கள் என்று யூகிக்க முடிந்தது. டானி அந்த பெட்டியை மேசை மேல் வைத்தபோது கீதாவை பார்த்து பதட்டமடையக்கூடாது என்று சைகை செய்தான். பிறகு அவன் பெட்டியை திறந்தான். இது... பெட்டியின் உள்ளே இருந்தவைகளை முழுமையாக பார்த்த பிறகு கீதாவின் முகம் வித்தியாசமாக மாறியது. அவள் கையை நீட்டி அந்த பெட்டியில் இருந்து ஒரு சிறிய மென்மையான பொம்மையை வெளியே எடுத்தாள். அது ஒரு ஸ்னோ ஒயிட் நிறமுள்ள மென்மையான பொம்மை. அது அதன் வடிவமைப்பை வைத்து பார்த்தால் அது மிகவும் பழமையான பொம்மை போல இருந்தது. மேலும் மென்மையான அந்த பொம்மையின் தலைமுடி நெருப்பால் எரிந்ததாக தோன்றியது. தலைமுடியின் பாதி எரிந்த நிலையில் அதன் முகத்திற்கு அருகிலுள்ள பகுதியும் கொஞ்சம் கருக்கப்பட்டிருந்தது. அந்த உருகிய மற்றும் சிதைந்த பிளாஸ்டிக் பொருளை தொடும்போதே இதயம் கனப்பதை உணர முடிந்தது. அதை மீண்டும் அதன் அசல் வடிவத்திற்கு மீட்டெடுப்பது சாத்தியம் இல்லை. கீதா அந்த பொம்மையை கீழே வைத்துவிட்டு மறுபடியும் அந்த சில்வர் பெட்டியை பார்த்தாள். அந்த பொம்மையைப் போலவே புகைப்பட பிரேமின் விளிம்புகளும் எரிந்திருந்தன. அந்த சில்வர் பெட்டியில் மாலா மறைத்து வைத்திருந்த புகைப்படம் கீதா முன்னால் பார்த்த புகைப்படம் போல இல்லை. அது அதிலிருந்து வேறுபட்டது. அந்த புகைப்படத்தில் இருந்தது 4 பேர் கொண்ட குடும்பம் இல்லை, அதில் இருந்தது 3 பேர் கொண்ட குடும்பம். இறந்த மாயாவின் பெற்றோர் மாலாவை கையில் வைத்திருந்த புகைப்படம் அது. அந்த புகைப்படத்தை வெறித்து பார்த்தபோது கீதாவின் கண்கள் குறுகின. அந்த புகைப்படத்தில் மாலா அவளது 10 பருவத்தில் இருப்பது போல் தோன்றியது. அதன் அர்த்தம் என்னவென்றால், அந்த நேரத்தில் கீதா பிறந்திருந்தாள். ஆனால் அவள் ஏன் அந்த புகைப்படத்தில் இல்லை? அதனால் மாலா சொன்ன அனைத்தும் உண்மையாக இருக்க வேண்டும். கீதா மாலா குடும்பத்தில் பிறந்த மகள் அல்ல, அவள் அவர்களால் தத்தெடுக்கப்பட்ட மகள். தீயிலிருந்து தப்பிக்கும் போது மாலா தனது கைகளில் இந்த சில்வர் பெட்டிக்குள் வைத்திருக்கும் பொருட்களை வைத்திருந்திருக்க வேண்டும். இறப்பு நேர்ந்து கொண்டிருந்த ஒரு நெருக்கடியான நிலையில் கூட இதையெல்லாம் அவள் கையில் எடுத்துக்கொண்டிருந்திருக்கிறாள் என்றால் இந்த பொருட்கள் அவளுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அதோடு அவையெல்லாம் அவளுக்கு கை கெட்டும் நிலையில் வைக்கப்பட்டிருந்திருக்க வேண்டும். மாலா இந்த புகைப்பட பிரேம் சாதாரணமாக அவளது படுக்கைக்கு அருகில் வைத்திருந்திருக்கலாம். டானி கீதாவின் கையில் இருந்த புகைப்பட பிரேமை பார்த்தபோது அவன் மெதுவாக வாயை திறந்து ஒரு அக்கறையற்ற தொனியில் சொன்னான், கீதா,
நீ தீ பொருத்தினதுனால மாலா உன்னை வெறுக்கல. அவளோட அடி மனசுல உன்னை ஒரு சகோதரியாவே அவன் நினைக்கல. ஆனால் அந்த தீ விபத்தில் கீதாவுக்கு தொடர்பு இருந்தது என்பதை அந்த பொருட்கள் நிரூபிக்கவில்லை. பெட்டியில் உள்ள மற்ற பொருட்களையெல்லாம் அவள் பார்த்த பிறகும் அதில் இருந்து எந்த விதமான ஆதாரத்தையும் கீதாவால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு அடி பின்வாங்கி அவள் மாலாவின் படுக்கையில் உட்கார்ந்து அறை முழுவதையும் ஆராய்வது போல் பார்க்க ஆரம்பித்தாள். இங்கே எதையும் அவள் கவனிக்காமல் விட்டிருக்கிறாளா என்பதை நினைவுபடுத்த அவள் தன்னால் முடிந்தவரை முயன்றாள். அவளது வளர்ப்பு பெற்றோரின் இறப்பிற்கு காரணமானவள் கீதாதான் என்று மாலா பலமுறை சொல்லியிருந்தாள். மாலா இதையேன் உறுதியாக நம்பினாள்? அந்த சில்வர் பெட்டிக்குள் இருந்த பொருட்கள் அனைத்தையும் மாலா அவளது பெற்றோரின் ஞாபகத்திற்காக மட்டுமே வைத்திருந்தால் அவள் ஏன் அதையெல்லாம் அந்த மறைவான ஷெல்ஃபுக்குள் இருக்கும் ஒரு ரகசிய டிராவில் மறைத்து வைத்தாள்? கீதாவால் கண்டுபிடிக்க முடியாத பல விஷயங்கள் இருந்தன. இப்போது அறைக்கு வெளியே இருந்து காலடி சத்தங்கள் ஒலித்தன. கீதா திரும்பி கதவை நோக்கி பார்த்தபோது அவள் முதலில் பார்த்தது கீதாவை விரும்பாத இரண்டாவது அத்தையின் முகம். அதன் பிறகு ஒரு இளம் பெண்ணின் முகம் தெரிந்தது. கீதாவை பார்த்தவுடன் அந்த பெண் மிகவும் உற்சாகம் அடைந்ததாக தெரிந்தது. அவளுக்கு முன்னால் நின்றிருந்த இரண்டாவது அத்தையை தள்ளிக்கொண்டு முன்னால் வந்தாள். ஏய், உண்மையாவே நீ மாயாவா? உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நான் மேனகா, உன்னோட அத்தை மகள். நான் உன்னை விட 3 நாள் தான் பெரியவ. மாலாவோட குடும்ப மாளிகையில நாங்க இருந்தப்ப நீ எங்க எல்லாரையும் கண்டுக்காம எங்களோட சேராம யாரோ ஒருத்தருக்காக நீ கொல்லப்புறத்துல தனியா உட்கார்ந்து காத்திருப்ப. அப்பெல்லாம் நீ பேசுற ஒரே ஆள் நான் தான், அந்த பெண் ஆர்வமாக சொன்னாள். பகுதி 669. அவ்வளவுதானா? அது அப்படியா? அந்த குடும்பத்தை சேர்ந்த 4 சகோதரர்களும் சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொண்டவர்கள். இரண்டாவது சகோதரர் குழந்தை இல்லாதவர். அவர்தான் மாலாவை தத்தெடுத்தார். 3வது மற்றும் 4வது சகோதரர்களுக்கு ஏராளமான குழந்தைகள் இருந்தனர். இப்போது மேனகா என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டிருந்த பெண் 3வது சகோதரரின் மூத்த மகள். அதே நேரத்தில் அந்த குடும்பத்தின் வெற்றிகரமாக முன்னேறியவர்களில் ஒருத்தியாகவும் அவள் இருந்தாள். அவள் நன்றாக படித்தாள். கல்லூரி படிப்பை முடித்து பட்டம் பெற்ற பிறகு சம்பாதிக்க ஆரம்பித்தாள். இப்போது குடும்பத்தின் தேவைகளை கவனித்துக் கொள்வது அவள்தான். அவள் இப்போது வேறொரு நகரத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாள். அவளால்தான் அந்த குடும்பத்தினர் தெருவில் பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு போகாமல் இருந்தனர். மேனகா முன்னால் வந்தாள். மென்மையாகவும் சாந்தமாகவும் தோன்றிய கீதாவை கவனித்த போது திடீரென்று அருகே வந்து அவளை கட்டிப்பிடித்துக் கொண்டாள் அவள். மாயா, நீ நல்லா இருக்கிறத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்க. இந்த வாழ்நாள்ல உன்னை மறுபடியும் பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு நான் எப்பவுமே நினைச்சுக்குவேன். நீ வீட்டை விட்டு போன பின்னால இத்தனை வருஷமா உன்னை பத்தி எந்த தகவலும் இல்ல. மேனகா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு இருந்தாள். அவள் பேச அவள் வாய் திறந்த போது அவளது வார்த்தைகள் திணறின. யாரோ ஒரு பெண் திடீரென்று அவளை கட்டிப்பிடித்ததால் கீதா லேசாக அதிர்ச்சி அடைந்தாள். அவளது முதல் எண்ணம் என்னவென்றால், மேனகா ஒரு பெண். இல்லையென்றால் அவள் அருகில் நின்றிருக்கும் ஒருவனின் முகம் இந்நேரம் மீண்டும் இருட்டாக மாறியிருக்கும். நல்ல வேளையாக இன்று அவள் அதிர்ஷ்டசாலியாக இருந்தாள். பின்னால் திரும்பி முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் நின்றிருந்த டேனியை பார்த்தாள் கீதா. ஆனாலும் சங்கடத்தோடு ஒரு அடி பின்னால் நகர்ந்து கொண்டாள் கீதா. நாம கடந்த காலத்துல நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோமா? நான் என்ன சொல்றேனா, என்னோட கடந்த காலம் எதுவும் எனக்கு நினைவுல இல்ல. அதனால கீதா பீதி அடைந்தவளாக மேனகாவிடம் தன்னை விளக்க முயன்றாள். ஆனால் அவளுக்கு ஒரு முறை விபத்து ஏற்பட்டு அதில் அவள் காயமடைந்தாள். அதன் காரணமாக அவள் தனது கடந்த கால எல்லா நினைவுகளையும் இழந்து விட்டாள் என்பதை எப்படி மேனகாவுக்கு விளக்குவது என்று அவளுக்கு தெரியவில்லை. மேனகாவை பார்த்தபோது அவளுக்கு எந்த நினைவும் இல்லை என்றாலும் சில காரணங்களால் அவள் இதயத்தில் எந்த நிராகரிப்பு உணர்வும் ஏற்படவில்லை. அதோடு மாலாவின் குடும்பத்தில் எந்த ஒரு தீங்கிழைக்கும் வார்த்தைகளையும் அவள் மீது வீசாத ஒரே நபர் மேனகாவாக இருக்க வேண்டும் என்று தோன்றியது கீதாவுக்கு. அவள் கீதாவின் மேல் அக்கறை கூட கொண்டிருந்தாள். மேனகா தன்மேல் உண்மையிலேயே அக்கறை காட்டுவதாக தோன்றியதை
அவளால் தெளிவாக உணர முடிந்தது. கடந்த காலம் எதுவும் நினைவில் இல்லை. இதை மேனகா துள்ளியும் எதிர்பார்க்கவில்லை. இதை கேட்டவுடன் சில நொடிகள் அவள் கீதாவை வெறுமையாக பார்த்தாள். அவள் திடீரென்று ஏதோ ஒன்றை உணர்ந்ததாக தெரிந்தது. அவள் தொடர்ந்து கேட்டாள், மாயா, அப்படின்னா நீ எங்க எல்லாரையும் மறந்துட்டியா? ஓ, அதனாலதான் எங்களை விட்டுட்டு போன பின்னால நீ இத்தனை வருஷமா எங்களை எல்லாம் தொடர்பு கொள்ளலையா? அப்ப இதுல ஆச்சரியம் ஒண்ணுமில்லதான். விட்டுட்டு போனேனா? மேனகா சொன்னதை கேட்ட கீதா சந்தேகத்துடன் அவளது புருவங்களை சுருக்கினாள். மாலா குடும்பத்தில் இருக்கும் எல்லோரும் அவள் இறந்து விட்டதாக நினைத்தனர். ஆனால் மேனகா மட்டும் அவள் அவர்களை விட்டுவிட்டு போய்விட்டதாக ஏன் நினைத்தாள்? முதல் முறையாக அவள் சொன்னதை கேட்டபோது மேனகா ஏதோ தவறி சொன்னதாக கீதா கருதினாள். ஆனால் மேனகா அதை 2 முறை தொடர்ந்து குறிப்பிட்டாள். திடீரென்று கீதாவின் மனதிற்குள் ஏதோ ஒரு எண்ணம் தோன்றியது. அவள் மேனகாவின் கையை பிடித்துக்கொண்டு, மேனகா, முன்னால நாம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம்னு நீ சொன்னல, அப்படின்னா என்ன பத்தி உனக்கு எவ்வளோ தெரியும்? மேனகா கீதாவின் வித்தியாசமான முக வெளிப்பாட்டை கவனித்துவிட்டு நேர்மையாக பதிலளித்தாள். நாம ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம்னு நான் சொல்ல மாட்டேன். நீ சின்ன வயசா இருந்தப்ப அதிக பாடங்களும் வீட்டு பாடமும் உனக்கு இருந்துச்சு. நீ அடிக்கடி எங்களோடெல்லாம் விளையாடல. மத்தவங்க எல்லாரையும் விட நான் உன்னை அடிக்கடி பார்த்தேன். அவள் ஏதோ யோசித்துவிட்டு கதவின் பக்கமாக திரும்பி பார்த்தாள். அவளை அழைத்து வந்த 2வது அத்தை இன்னும் அங்கேயே நின்று மேனகா பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் மேனகா திரும்பி பார்த்ததை கவனித்துவிட்டு தொண்டையை கனைத்துக் கொண்டு ஒரு குற்ற உணர்ச்சியுடன் பேசினார். மேனகா, நீ ரொம்ப அதிகமா ஓவர் டைம் வேலை பார்த்து தூக்கம் இல்லாம குழம்பி போயிருக்கேன்னு நினைக்கிறேன். நீ ஒரு சூனியக்காரிக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்க. அவளை பாக்குறதுக்கு வேலையில இருந்து இங்க வந்திருக்க. நீ எந்த வகையிலையும் அவளோட தொடர்பு வச்சுக்கிறத நான் விரும்பல என்றாள் அந்த அத்தை கண்டிப்பான குரலில். அவள் சொல்லி முடித்துவிட்டு அந்த இடத்தை விட்டு விலகி நடந்தாள். மேனகா, உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? மேனகாவின் கையை தனது 2 கைகளாலும் பிடித்தபடி கேட்டாள் கீதா. இதை கேட்ட மேனகா தலையை ஆட்டிவிட்டு கீதாவின் பின்னால் நின்றிருந்த டேனியை பார்த்தாள். அவள் அவனை பார்த்து பயந்தாள். டேனியின் இருண்ட கண்களை சந்தித்த போது அவள் பார்வையை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டாள். கீதா அவளை புரிந்து கொண்டு அவளுக்கு உறுதியளிப்பவள் போல பேசினாள். மேனகா, பயப்படாத. அவர் நம்மள ஒருத்தர். நீ என்ன பேசணும்னு நினைக்கிறையோ அதை எந்த கவலையும் இல்லாம என்கிட்ட பேசலாம். இந்த வாக்கியத்தை கேட்டவுடனேயே டேனியின் இருண்ட முகம் மென்மையாகிவிட்டது. அவனது உதட்டின் மூலையில் லேசான ஒரு புன்னகை கூட தோன்றியது. நம்மில் ஒருவன். மேனகா பேசுவதற்காக ஆவலுடன் காத்திருந்த போது அவள் சொன்ன ஒரு சாதாரண வாக்கியம் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு இவ்வளவு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும் என்பதை கீதா கூட அறிந்திருக்கவில்லை. பகுதி 670. எதிர்பாராத ஒரு பதில். சரி. மேனகா தொடர்ந்து பேசுவதற்கு முன்பு கீதாவுக்கு பதில் அளித்தாள். கீதா, அப்ப மாலாவோட குடும்ப மாளிகையில ஏற்பட்ட தீ விபத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு யாருமே நம்பல. ஆனா உனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் நம்பினேன். ஏன்னா யாரோ ஒருத்தர் உன்னை அங்கிருந்து அழைச்சுக்கிட்டு வெளியேறி போனத நான் என் கண்ணால பார்த்தேன். மாலாவின் குடும்ப மாளிகை தீ பிடிச்சப்ப நீ அந்த இடத்துலயே இல்ல. அப்படி இருக்கிறப்ப நீ எப்படி தீ வச்சிருப்ப? மேனகாவின் இந்த வார்த்தைகள் இடி போல வெளியே வந்து விழுந்து கீதாவின் காதுகளில் வெடித்தன. அவள் முற்றிலும் ஊமையாகி இருந்தாள். மேனகாவையே அவளது அகன்ற கண்கள் வெறித்து பார்த்தபடி இருந்தன. மேனகாவின் கைகளில் இருந்த அவளது பிடியை அமைதியாக இறுக்கிக் கொண்டாள். அவளுடைய குரலும் அவளையும் அறியாமல் நடுங்க ஆரம்பித்தது. மேனகா, மாளிகையில தீ பிடிக்கிறதுக்கு முன்னாலேயே யாரோ ஒருத்தர் என்ன அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு நீ சொல்றியா? ஆமா, மேனகா உறுதிப்படுத்தினாள். மேனகாவின் வெளிப்பாடு கொஞ்சம் சிக்கலானதாக மாறியது. அன்று இருந்த நிலைமையை அவள் கீதாவிடம் விவரித்தாள். நம்ம குடும்பத்துல இருக்கிறதுலயே உன்னோட அப்பா அம்மா, அதாவது என்னோட பெரிய மாமாவும் அத்தையும் மட்டுமே திறமையானவங்க. அவங்கதான் குடும்பத்துல இருக்கிற மத்தவங்க எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தினசரி செலவுகளுக்கான பணத்தை கூட அவங்கதான் மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க.
அன்னைக்கு என்னோட அப்பா சீட்டு விளையாட்டுல தோத்து அவர்கிட்ட இருந்த பணம் எல்லாத்தையும் இழந்தாரு. இது என்னோட அம்மாவுக்கு தெரிய வந்தா அம்மா கோபத்துல வீட்டையே ரெண்டாக்கிருவாங்கன்னு அப்பா பயந்தாரு. அதனால கொஞ்சம் பணம் கடனா வாங்கிட்டு வர சொல்லி பெரிய மாமாவோட வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம போயிட்டு வர சொல்லி அப்பா என்னை அனுப்பி வச்சாரு. அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் நான் ரொம்ப தெளிவா ஞாபகம் வச்சிருக்கேன். நான் பெரிய மாமாவோட வீட்டுக்கு வந்தப்போ ஏற்கனவே சாயங்காலம் ஆகியிருந்தது. நீ எப்பவும் கொல்லைப்புறத்துல தனியாதான் உட்கார்ந்திருப்பேன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால கதவை திறக்க உன்கிட்ட உதவி கேட்க நினைச்சேன். அதனால நான் பின்வாசல் வழியா வீட்டுக்குள்ள வந்து மற்றவங்க கண்ணுல படாம தவிர்க்கலாம்னு நினைச்சேன். ஆனா நான் பின்வாசலுக்கு வந்தப்ப அங்க சில கருப்பு கார்கள் நின்னுட்டு இருந்துச்சு. அந்த நேரம் எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருந்துச்சு. அப்புறம் என்னோட பெரிய மாமாவும் அத்தையும் உன்னை கைய பிடிச்சு கொல்லைப்புறத்துல இருந்து வெளியே அழைச்சுக்கிட்டு போறத பார்த்தேன். இதை விவரிக்கும் போது மேனகாவின் துணி மாறியது. என்னோட பெரிய அத்தை உன்னை தூக்கிட்டு போய் ஒரு கார் கிட்ட நின்னாங்க. வேறு யாரோ அந்த காருக்குள்ள இருந்தாங்க. கருப்பு ட்ரெஸ் போட்டிருந்த பாதுகாவலர்கள் எல்லா இடங்கள்லயும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. நான் உன்னை கூப்பிடுறதுக்கு முன்னால கார் கதவு மூடிருச்சு. பெரிய மாமாவும் அத்தையும் கார்ல ஏறல. நீ கார் ஜன்னல் வழியா அவங்கள பார்த்து கையாட்டின. நீ அவங்க கிட்ட ஏதோ சொன்ன மாதிரி தோணுச்சு. ஆனா நான் தூரமா நின்னுக்கிட்டு இருந்தேன். அதனால நீ சொன்னதை என்னால கேட்க முடியல. அப்புறம் அந்த கார் கிளம்பி போயிருச்சு. மேனகா ஒரு உறுதியான துணியில் சொன்னாள். மாளிகையில தீப்பிடிச்ச நாள் யாரோ ஒருத்தர் உன்னை அங்க இருந்து கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. நீ அந்த மாளிகையிலேயே இல்ல. நீ எப்படி தீ வச்சிருப்ப? கீதாவின் உடல் உறைந்ததால் அவள் நின்றிருந்த நிலையில் அப்படியே நின்றாள். அவள் ஒரு தியான துறவி போலவே இருந்தாள். மேனகா சொன்ன அனைத்தையும் அவள் கேட்ட பின் நீண்ட நேரமாக அவளிடம் இருந்து எந்த எதிர்வினையும் இல்லை. தீப்பிடிப்பதற்கு முன்னாலேயே அவள் அங்கிருந்து அழைத்துச் செல்லப்பட்டாள். அப்படியானால் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் மாலாவின் குடும்ப மாளிகையில் தீப்பற்ற வைத்தது அவள் அல்ல. எனவே அவளது வளர்ப்பு பெற்றோரின் மரணங்களுக்கும் அவளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. கீதா தன் நினைவுக்கு திரும்பி, மேனகா, நீ இதையெல்லாம் மாலாவோட குடும்பத்துல யார்கிட்டயும் சொல்லி இருக்கியா? ஆமா, நான் சொன்னேன். மேனகா உடனே பதில் சொன்னாள். மேனகா இதை பற்றி பேசிய போது அவள் படுக்கையில் ஒரு பலூன் போல சோர்ந்து போய் உட்கார்ந்தாள். அவள் இரு கைகளையும் வெளியே விரித்து, நான் இத 10 வருஷத்துக்கு முன்னாலேயே சொன்னேன். ஆனா அவங்க யாரும் என்ன நம்பல. அவங்க எல்லாரும் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைச்சாங்க. நீ என்னோட பெரிய மாமா அத்தையோட சொந்த மகள். அவங்க 2 பேரும் உன்னை கவனிச்சுக்கிறதுக்காக எப்பவும் உன் பக்கத்திலேயே இருந்தாங்க. யாரோ ஒருத்தர் உன்னை கூட்டிக்கிட்டு போறத எப்படி அவங்க அனுமதிச்சிருக்க முடியும்? அதோட என்னோட பெரிய மாமா அத்தையோட ஏதோ பெரிய வாக்குவாதம் செஞ்ச பின்னால நீ தீய பத்த வச்சதா மாலா வலியுறுத்தி சொன்னா. இன்னும் சொல்ல போனா அவ உன் கூட பிறந்த அக்கா. அதனால அவ சொன்னதை மட்டும்தான் இவங்க எல்லாரும் கேட்டாங்க. நான் சொன்னதை யாருமே நம்பல. கடைசியில நான் உனக்காக பேச முயற்சி செஞ்சப்ப எல்லாம் அப்பா கிட்ட அடி வாங்கினதுதான் மிச்சம். காலம் ஆக ஆக அதுக்கு மேல இவங்க கிட்ட எதுவும் பேச எனக்கு துணிவில்லாம போயிருச்சு. மேனகா நீளமாக சொல்லி நிறுத்தினாள். அவளுடைய துணியில் இருந்து மேனகாவின் கையாலாகாத தன்மை வெளிப்பட்டது. பைத்தியக்காரர்கள் மத்தியில் மாட்டிக்கொண்ட ஒரே விவேகம் உள்ளவள் போல் அவள் தோன்றினாள். அந்த பைத்தியக்காரர்களுடன் ஒத்துழைத்தால் மட்டுமே அவள் பிழைக்க முடியும். இல்லையெனில் அவள் எல்லோரின் பார்வையிலும் அவள் பைத்தியக்காரியாக இருந்திருப்பாள். கீதா தனது கைகளை இறுக்கிக் கொண்டாள். நான் சாயங்காலமே யாரோ ஒருவரால் அங்கே இருந்து அழைத்து செல்லப்பட்டிருக்கிறேன். அதே நாள் இரவில் தீ பிடிச்சிருக்கு. நான் ஏற்கனவே வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன். ஆனா நான் போன பின்னால என்னோட அறையில இருந்த பொருட்களை எல்லாம் எரித்த நபர் பகுதி 671. அது ஏன் அவளாக இருக்கக்கூடாது? அது மாலா. டானி அவளது வாக்கியத்தை உறுதியான குரலில் முடித்து வைத்தான். அது எப்படி அவளாக இருக்க முடியும்? மாலா உன்னுடைய சகோதரி. அதோடு உன்னை அங்க இருந்து யாரோ கூட்டிட்டு போயிட்டாங்க. நீ வீட்ல இல்லாதப்ப பொருட்களை எரிக்க அவ ஏன் உன்னோட அறைக்கு போனா? மேனகா கேட்டாள். இந்த கேள்வி கடந்த 10 ஆண்டுகளாக அவளை குழப்பியது.
அவளால் அதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதால் அவள் என்ன சொன்னாலும் யாரும் அவளை நம்பவில்லை. ஆரம்பத்துல இருந்தே அவளுடைய இந்த சகோதரிய அவ விரும்பல. டானி கையை சற்று உயர்த்தி அந்த சில்வர் பெட்டியில் இருந்து போட்டோ ஃப்ரேமை வெளியே எடுத்தான். தீ விபத்தின் போது கீதா எங்கே இருந்தாள் என்பதை அவர்களால் சரிபார்க்க முடியவில்லை. அவள் மட்டும் ஏன் தப்பி ஓடவில்லை? மேனகாவின் வார்த்தைகள் அவர்களின் சந்தேகங்களை தீர்க்க உதவும் ஒரு புதரின் காணாமல் போன கடைசி துண்டு போன்றது. மாலாவின் அப்பாவும் அம்மாவும் அவர்களது இளைய மகள் மாயாவின் மீது மிகவும் பாசமுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. மாயாவை கவனித்துக் கொள்வதற்காக மாலாவின் அம்மா தனது வேலையை கூட விட்டுக் கொடுத்தார். இதனால் அவர் தனது நேரத்தை அவளுக்காக ஒதுக்க முடிந்தது. மற்றவர்களின் பார்வையில் அது வெறும் பெற்றோரின் அன்பு. ஆனால் இன்னும் சின்ன வயதாக இருந்த மாலாவின் பார்வையில் அது என்னவென்று தோன்றியதோ, அவளுடைய பெற்றோர் அவளுடைய தங்கையை மட்டுமே நேசிக்கிறார்கள், அவளை அல்ல என்று அவள் நினைத்திருக்கலாம். அவர்கள் கூட பிறந்த சகோதரிகளாக இருந்திருந்தால் அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடிந்திருக்கலாம். ஆனால் ஆரம்பத்திலிருந்தே மாயா அவளது உடன் பிறந்த சகோதரி அல்ல என்பது மாலா அறிந்திருந்த விஷயம். அவளிடமிருந்து அவள் பெற்றோரை திருட ஒரு வெளியாள் வந்துவிட்டதாக அவள் நினைத்தாள். தனக்கு சொந்தமான அன்பை புதிதாக வந்தவள் திருடிவிட்டாள். மாலா மாயாவை விட 2 வருடங்கள் பெரியவள். ஒரு இளவரசியைப் போல அவளை தனது சொந்த பெற்றோர் எப்படி நேசிக்கிறார்கள், அவளை தாங்குகிறார்கள் என்பதை பார்த்தபோது அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் தான் தனது பெற்றோர்களால் புறக்கணிக்கப்பட்டதாக அவள் உணர்ந்தாள். யாரும் எந்த வழிகாட்டலையும் வழங்கவில்லை என்பதால் மாயாவின் மீது அவள் வைத்திருந்த வெறுப்பு காலம் செல்ல செல்ல தீவிரமடைந்தது. இதனால்தான் மற்ற நாட்களில் இல்லாமல் கீதா வீட்டில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்ட நாளில் தீ விபத்து ஏற்பட்டது. ஏனென்றால் அந்த நாள் வரும் என்று மாலா நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்தாள். அவள் எதிர்பார்த்திருந்த நாள் இறுதியாக வந்துவிட்டது. அவளிடமிருந்து அவளது பெற்றோரை பறித்த பெண் போய்விட்டாள். அவள் மகிழ்ச்சி அடைந்தாள். ஆனால் அந்த சிலிர்ப்புக்கும் மேல் அவளுக்குள் இருந்த கோபம் வேலை செய்ய ஆரம்பித்தது. அதனால்தான் மாயா வெளியேறிய நாளில் மாலா அவளது அறைக்கு ஓடி வந்தாள். அவள் விட்டு போயிருந்த பொருட்கள் அனைத்தையும் எரிக்க ஆரம்பித்தாள். அப்படி ஒரு நபர் ஒருபோதும் அவர்கள் வீட்டில் இருக்கவில்லை என்று தோன்ற வேண்டும் என்று அவள் விரும்பினாள். அப்போதுதான் அவளுடைய கெட்ட கனவுகள் முடிவுக்கு வரும் என்று அவள் நினைத்தாள். ஆனால் மாயாவின் பொருட்களை எரிப்பதற்காக அவள் பொருத்தி வைத்திருந்த விளக்கின் மீது அவளது கை தவறுதலாக தட்டிவிட்டு தீ பரவும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. இது டானியின் அனுமானமாகும். இந்த புள்ளியை நிரூபிப்பது கடினம் அல்ல. தீ விபத்து ஏற்பட்ட போது மாலாவினுடைய அப்பா அம்மாவின் உடல் எங்கே கிடைத்தன என்று டானி மேனகாவிடம் கேட்டான். மாயாவின் அறைக்கு வெளியே மாயாவை காப்பாற்ற அவர்கள் போனதாக சொல்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் தீயில் எரிந்து இறந்தார்கள். பேசும்போது மேனகா பெருமூச்சு விட்டாள். அப்ப மாலா எங்கே காயமடைஞ்சா? டானி மீண்டும் கேட்டான். அது மேனகா ஏதோ கேட்க விரும்பினாள். ஆனால் திடீரென்று ஒரு எண்ணம் அவளை தாக்கியது. ஆமால, நான் ஏன் அதை நினைக்கல? மாலா அவளோட அறைக்கு வெளியே இருந்தா. அவ கையில ஒரு போட்டோவையும் சில பொம்மைகளையும் வச்சிருந்தா. அவ அறையில இருந்து தப்பிச்சு ஓடினப்ப அதிகமா புகைய சுவாசிச்சதால மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு நாங்க நினைச்சோம். ஆனா எல்லாரும் யோசிக்க தவறுனது என்னன்னா, மாலாவோட அறை மாயாவின் அறைக்கு எதிரில இருந்துச்சு. அவ தீப்பிடிச்ச உடனே மாயாவோட அறைய விட்டு வெளியேறி இருக்கலாம். மேனகா அவளது அனுமானத்தை சொன்னாள். டானி அவனது கண்களை சுருக்கிக் கொண்டு யோசித்தான். பிறகு, மாலாவை பாக்குறப்ப நாம நினைக்கிறது எல்லாம் சரிதானா இல்லையான்னு நமக்கு தெரிய வரும் என்று மேனகாவுக்கு பதில் சொன்னான். அவன் தனது செல்போனை வெளியில் எடுத்து அவனது உதவியாளன் எண்ணை டயல் செய்தான். சார், நாங்க கண்காணிப்பு கேமராக்கள் எல்லாத்தையும் தேடி பார்த்தோம். நீங்கள் யூகிச்சது மாதிரியே மாலா ரகசியமா அவளோட வீட்டை விட்டு வெளியேறினது கேமராவில பதிவாகி இருக்கு. அவ யாராலையும் கடத்தப்படல. அவளோட நோக்கம் ரொம்பவே தெளிவா இருக்கு. அவ ஒரு டாக்ஸியை நிறுத்தி ஏறி இருக்கா. அவ இப்ப இருக்கிற இடம் தேவ் பிரின்ஸ் பங்களா. பகுதி 672. தற்கொலை.
தொலைபேசி அழைப்பின் மறுமுனையில் இருந்து உதவியாளனின் குரல் தெளிவாக ஒலித்தது. டேனி அதை கேட்டது மட்டுமில்லாமல் அவனுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த கீதாவும் அதை கேட்டாள். கீதா திகைத்தாள். அது எப்படி தேவ் பிரின்ஸாக இருக்க முடியும்? மாலா கீதாவை பற்றிய வீடியோவை வெளியிட்ட பிறகு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்த உதவுவதில் மிகவும் ஆர்வமாக இருந்தவன் தேவ் பிரின்ஸ். அப்போது அவளது பெற்றோரின் மரணத்திற்கு காரணமானவள் கீதா அல்ல என்று அவளிடம் கூறியவனும் அவன்தான். மேலும் மாலாவின் வார்த்தைகள் உண்மை அல்ல என்று அவளிடம் உறுதியாக சொன்னவன் அவன். இந்த விஷயத்துல சில தவறான புரிதல்கள் இருக்க வேண்டும். இப்போது மிக முக்கியமானது மாலாவை கண்டுபிடிப்பதுதான். கீதா தன்னை கட்டாயமாக அமைதிப்படுத்த விரும்பியதால் அவள் டேனியின் கையை பிடித்து கொண்டாள். டேனி தனது ஆழ்ந்த மற்றும் இருண்ட கண்களால் அவளை பார்த்தான். அவன் அழைப்பை துண்டித்தான். இருவரும் வெளியே செல்லும்போது அவன் அவள் கையை பிடித்து கொண்டான். அவர்களது கார் ஏற்கனவே மாலாவின் குடியிருப்புக்கு வெளியே காத்திருந்தது. கீதா காருக்கு நடந்து செல்லும் போது திடீரென்று ஏதோ யோசித்துவிட்டு இடையில் நின்றாள். திரும்பி அவள் மேனகாவை பார்த்து, மேனகா, நாங்க அவளை கண்டுபிடிச்ச பின்னாடி மாலாவை எதிர்கொள்ள நீ என்னோட நிக்க தயாரா இருக்கியா என்று கேட்டாள் கீதா. எஸ், நான் கண்டிப்பா உன் பக்கம் நிப்பேன். மேனகா கீதாவின் கண்களை சந்தித்த போது ஒரு மென்மையான புன்னகையை வெளிப்படுத்தினாள். அவள் கீதாவின் அருகில் நடந்து வந்து அவள் கைகளை பிடித்தாள். மாயா, நீ மாலாவோட குடும்பத்தின் குழந்தை இல்லைன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா கடந்த 10 வருஷமா நான் ரொம்பவே குற்ற உணர்வா யோசிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம் உன் சார்புல உண்மைய என்னால யாருக்கும் தெளிவுபடுத்த முடியலன்னு தான். நீ நிரபராதின்னு என்னால யார்கிட்டையும் சொல்ல முடியல. மேனகா சொல்லிவிட்டு அவள் முன்னால் வந்து கீதாவுக்காக கார் கதவை திறந்து விட்டாள். நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க. உங்க வருகைக்காக நான் இங்க காத்திருப்பேன், மென்மையாக சொன்னாள் மேனகா. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் தங்கள் பிடியை விடுவதற்கு முன்பு கீதா அவள் கண்களை ஆழமாக பார்த்தாள். பிறகு திரும்பி காரில் ஏறினாள் அவள். கார் கிளம்பும் போதே டேனியின் செல்போன் மீண்டும் ஒலித்தது. உதவியாளனின் பதட்டமான குரல் அழைப்பின் மறுமுனையில் இருந்து ஒலித்தது. சார், ஒரு மோசமான செய்தி. இப்ப வந்த செய்திய வேகமா பாருங்க. மாலா தற்கொலை பண்ணிக்கிட்டா. இந்த திடீர் செய்தியை கேட்டபோது டேனியின் கண்கள் குறுகின. மாலா தற்கொலை செய்து கொண்டாள். கீதா இதுபோல ஒரு செய்தியை கேட்பாள் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. அவள் பேக்கில் இருந்து தனது செல்போனை வெளியில் எடுத்து இன்டர்நெட்டை ஆன் செய்தாள். செய்தி ஊடகங்களில் இருந்து வரவில்லை, அது மாலாவின் தனிப்பட்ட சமூக வலைத்தள பக்கத்தில் இருந்து வெளிவந்திருந்தது. திடீரென்று மணிக்கட்டில் கீறப்பட்ட ஒரு புகைப்படத்தை அவள் வெளியிட்டிருந்தாள். யாரோ ஒருவர் அதன் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து இணையத்தில் பரப்பியிருந்தார். இது பல முறை மறுபதிவு செய்யப்பட்டிருந்தது. புதிய காயம் இன்னும் வரலாத இரத்தக்கரைகளை காட்டியது. அது ஒரு அதிர்ச்சியூட்டும் புகைப்படம். பதிவிட்ட நேரத்தை வைத்து பார்த்தால் மாலா அந்த புகைப்படத்தை 10 நிமிடங்களுக்கு முன்புதான் பதிவிட்டிருந்தாள். ஆனாலும் அது ஏற்கனவே இணையத்தில் ஒரு பெரும் சலசலப்பை உருவாக்கி இருந்தது. பலரும் பலவிதமான கருத்துக்களை பதிவு செய்து கொண்டே இருந்தனர். எல்லாமே கிட்டத்தட்ட கீதாதான் குற்றவாளி என்பதாகவும் அவள் கைது செய்யப்பட்டு அவளுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்பதாகவும் இருந்தது. தேவ் பிரின்ஸின் பங்களாவில் மாலா இல்லையா? அவையே தற்கொலை செஞ்சுக்கிட்டா? இணையத்தில் இருந்த புகைப்படத்தை உற்று பார்த்த பின் கீதாவின் கண்கள் விரிந்தன. அவள் கண்களில் அதிர்ச்சி நிரம்பின. ஆனால் விரைவிலேயே அவள் மீண்டும் தனது அமைதியான நிலைக்கு திரும்பினாள். இல்ல, இது தவறான செய்தியா இருக்கணும். இதுக்கு முன்னால அவ்வளவு பேரழிவான நிலையில இருந்தப்ப கூட மாலா தற்கொலை செஞ்சுக்கல. ஆனா இப்ப மனச்சோர்வு அடைஞ்சு இப்ப அவைய சாகணும்னு நினைக்க போறா. உதட்டை கடித்துக்கொண்டே சிறிது நேரம் யோசித்த கீதா தேவ் பிரின்ஸின் எண்ணை தேடி அவனுக்கு கால் செய்தாள். அந்த பக்கம் அழைப்பு ஒலி அடித்துக்கொண்டே இருந்தது. பகுதி 673. இளம் மாஸ்டர் வசதியாக இல்லை. ரிங் ரிங் ரிங். அழைப்பு சென்றது. ஆனால் யாரும் தொலைபேசியை எடுக்கவில்லை. ஒரு கணம் ஒலித்த பிறகு அழைப்பு துண்டிக்கப்பட்டது. இந்த முடிவை எதிர்பார்க்காத கீதா தொடர்ந்து அழைத்தாள். ஆனால் அது இன்னும் அழைப்பு போய்கொண்டே இருந்தது. ஆனால் அழைப்பிற்கு யாரும் பதிலளிக்கவில்லை. இணையத்தில் கருத்துக்கள் இன்னும் வளர்ந்து கொண்டே இருந்தன. இந்த செய்தியில் மேலும் மேலும் மக்கள் கருத்து தெரிவித்துக் கொண்டே இருந்தனர். யாரோ ஒருவர் டேனியை கீதா மயக்கிவிட்டால் அவனது சக்தியையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி
அவனை வற்புறுத்தி மாலாவை வாயடைக்க வைத்து விட்டாள். அதோடு மாலா தற்கொலை செய்து கொண்டது போல ஒரு தவறான எண்ணத்தை அவள் உருவாக்கிவிட்டாள். ஏனெனில் அவளுடைய செயல்களை எல்லாம் கண்டுபிடித்து விடுவார்கள் என்று பயந்து கீதாதான் மாலாவை என்னவோ செய்து விட்டாள் என்றெல்லாம் அவரது கற்பனையை ஓடவிட்டு கதை எழுதியிருந்தார். மாலா உண்மையில் இறந்து விட்டாளானால் கீதா கொலைகாரியாக இருப்பாள். அவர்கள் அனைவரும் கதைகளை உருவாக்குவதில் மிகவும் கெட்டிக்காரர்கள். அவர்கள் ஏன் நாவல்கள் எழுதுவதை அவர்கள் வேலையாக வைத்திருக்க கூடாது? அதை விட்டுவிட்டு யாரோ ஒருவரை பற்றி கட்டுக்கதைகளை கட்டிக்கொண்டிருக்கிறார்கள். கீதா மிகவும் கஷ்டப்பட்டாள். அந்த கருத்துக்களை பார்த்தபோது அவர் தனது செல்போனை கிட்டத்தட்ட நொறுக்க இருந்தாள். மாலாவை பார்க்காத போது அல்லது அவளது நிழலை கூட பார்க்காத போது அவள் எப்படி ஒரு கொலைகாரியாக மாறினாள்? காற்றின் வழியாக யாரையாவது கொல்ல முடிந்தால் அவள் முதலில் வதந்திகளை பரப்பி பிரச்சனையை உருவாக்கியவனை கொன்றுவிட்டுத்தான் மறுவேளை பார்ப்பாள். கீதா, நாம தேவ் பிரின்ஸோட பங்களாவுக்கு வந்துட்டோம். இது உண்மையா இல்லையாங்கிற கேள்விக்கான பதில் விரைவில் நமக்கு கிடைக்கும். டேனி சொல்லிக்கொண்டே அவளது முகத்தை தடவி கொடுத்தான். அவனது பிரபுத்துவ களை கொண்ட முகத்தில் ஒரு அலட்சிய வெளிப்பாடு தெரிந்தது. இணையத்தில் வரும் கருத்துக்களால் ஒரு பிட் கூட அவன் பாதிக்கப்பட்டதாக தெரியவில்லை. கீதா தலையை சாய்த்து அவனை பார்த்து கேட்டாள், உங்களுக்கு என் மேல கோபமா இல்லையா? ஆன்லைன்ல எல்லாரும் நீங்க யாரையாவது கொல்ல கண்ணை கூட இமைக்காம காத்துக்கிட்டு இருக்க பிசாசு போல உங்களை விமர்சிக்கிறாங்க. ஆண்களை மயக்கும் சூனியக்காரி அவள். அவளால் மயக்கமடைந்த திறனற்ற ஆட்சியாளனாக டேனி இருந்தான் இன்டர்நெட் பைத்தியங்கள் மத்தியில். அவள் மிகவும் கோபமாக இருக்கிறாள் என்று அர்த்தமில்லை. ஆனால் அவனுக்கு எந்த எதிர்வினையும் இல்லை. ஆமா, டேனி தனது கண்களை அகலமாக விரித்து அவளை பார்த்து சொன்னான், உன்கிட்ட ஒரு சூனியக்காரியோட குணங்கள் இருக்கு. அதனால நான் மயக்கப்பட்டு இருக்கிறது இயல்பு. கீதா திகைப்போடு அவனை பார்த்தாள். அவன் அவளை புகழ்ந்தானா அல்லது அவன் அவளை இழிவாக பேசினானா? மிக விரைவிலேயே ஒரு தனியார் பங்களாவின் முன்னால் அவர்களது கார் வந்து நின்றது. கீதா காரில் வரும்போது முழுவதும் ஆன்லைனில் இருந்த விமர்சனங்களை படித்துக் கொண்டிருந்தாள். அவளது இதயத்தில் ஏராளமான கோபம் அடங்கி இருந்தது. கார் நின்ற தருணம் அவள் கார் கதவை தள்ளி திறந்து கொண்டு பங்களாவுக்குள் நடந்தாள். கேட்டில் இருந்த பாதுகாப்பு காவலர்கள் அவளை அறிந்திருக்கலாம், அல்லது அவர்கள் வருவதற்கு முன்பே தேவ் பிரின்ஸ் அவர்களுக்கு உத்தரவுகளை கொடுத்திருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் அவளை பார்த்தவுடன் தடுக்கவில்லை. அதற்கு பதிலாக அவளை பணிவுடன் வரவேற்றனர். ஹலோ மிஸ் கீதா. தலைமை பாதுகாவலர் அவளை வரவேற்றார். தேவ் பிரின்ஸ் எங்க? நான் அவரை பார்க்கணும். அவர் வீட்ல இருக்காரா? கீதா அவர் முன்னால் நின்று கேட்டாள். பாதுகாப்பு காவலர் விரைவாக பதில் சொன்னார். ஆமா சார், உள்ள இருக்காரு. இதை கேட்ட கீதா மறுவார்த்தை எதுவும் பேசாமல் அவர்களை கடந்து உள்ளே சென்றாள். அவள் கொல்லைப்புறத்தை அடைந்த போது அந்த தனியார் பங்களாவின் நிர்வாகி அவசரமாக வெளியே வருவதை கண்டாள் கீதா. அவர் பாதுகாப்பு காவலர்களிடம் இருந்து தகவல் பெற்றதாக தெரிந்தது. அவர் கீதாவுக்கு முன்னால் விரைந்து வந்தபோது இன்னும் திணறிக் கொண்டிருந்தார். மிஸ் கீதா, நான் தேவ் பிரின்ஸ பார்க்கணும். அவர் எங்க? கீதா நேரடியாக கேட்டாள். கேட்டுவிட்டு அவள் அவரை தாண்டி பங்களாவின் ஹாலை பார்த்தாள். யாரும் ஹாலில் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் தேவ் பிரின்ஸ் வீட்டில் இருப்பதாக பாதுகாப்பு காவலர் சொல்லி இருந்தார். அவன் தனது அலுவலக அறையிலோ அல்லது படுக்கை அறையிலோ இருக்க முடியுமா? கீதா கொஞ்சம் பதட்டமாக இருந்தாள். அவள் அந்த பங்களாவின் நிர்வாகியான வாசுவை தாண்டி நேராக உள்ளே செல்ல விரும்பினாள். ஆனால் வாசு அவளை தடுப்பது போல வாசலை அடைத்துக் கொண்டு நின்றிருந்தார். மிஸ் கீதா, சார் அவரோட படுக்கை அறையில இருக்காரு. ஆனா இப்போ விருந்தினர்களை பார்க்க அவருக்கு வசதியா இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நீங்க முதல்ல ஹால்ல வந்து உட்காருங்க. டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் காத்துருங்க. அந்த வீட்டின் நிர்வாகி வாசு சொல்லி முடிப்பதற்குள் கீதாவின் பார்வை இருண்டது. இப்போதுதான் மாலையாகி இருந்தது. வானம் இன்னும் முழுமையாக இருட்டக்கூட இல்லை. அவ்வளவு சீக்கிரமாக அவன் தனது படுக்கை அறைக்கு போயிருக்கிறான். அதோடு அவன் தனது விருந்தினர்களை சந்திக்க சிரமமான நிலையில் இருந்தான். அவன் தூங்க தயாராவதாக அவளிடம் சொல்ல விரும்பினானா? அப்படி சொன்னால் யாரும் அவனை நம்ப மாட்டார்கள். அல்லது அவன் மாலாவோடு இருப்பானா? வாசுவை கடந்து ஹாலுக்குள் நுழைந்த போது கீதா எதையோ யோசித்ததாக தோன்றியது. மிக சிறிய ஆனால் நாகரிகமான ஹாலை பார்த்தாள்.
பிறகு அவள் திரும்பி வாசுவை பார்த்து கேட்டாள், தேவ் பிரின்ஸோட படுக்கை அறை எங்க? மாடியில, படிக்கட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பிரதான படுக்கை அறை தான் அவரோட அறை. வாசு பதில் சொல்லி முடிப்பதற்குள் கீதா திரும்பி மாடிக்கு வேகமாக ஓடினாள். பகுதி 675. வழிந்த கீதா பொறுப்பேற்க மாட்டாள். கீதா ரொம்பவே அதிர்ச்சி அடைந்தாள். அவள் உடல் முழுவதையும் குளியலறையின் கதவின் மேல் சாய்த்து கொண்டாள். அவன் உடல் முழுவதிலும் இருந்து குளிர்ந்த காற்றை வெளியேற்றிக் கொண்டிருந்த டேனியை அவள் செய்வதறியாமல் முறைத்தாள். டேனி எதையும் சொல்வதற்கு முன்பு தேவ் பிரின்ஸ் அவர்களை பார்த்து சிரித்தான். கைகளை தூக்கி அவனது மார்பை மூடினான். பிறகு அவன் மெதுவாக, மாயா, நீ எல்லாத்தையும் பார்த்துட்ட. இப்ப நீ அதுக்கு பொறுப்பேத்துக்கலன்னா அது மோசமான காரியமா இருக்காது? என்னது, எல்லாத்தையும் பார்த்தேனா? நான் உங்க மார்பை மட்டும்தான் பார்த்தேன். அவள் சொல்லி முடிப்பதற்குள் திடீரென்று ஏதோ தோன்ற அடுத்த நொடி அவள் ஊமையாக மாறினாள். அவள் தலையை பலவீனமாக திருப்பி டேனியை பார்த்தாள். இந்த நேரத்தில் அவனது முகம் ஏற்கனவே இருட்டாகிவிட்டது. அவனது தலைக்கு மேல் ஒரு பச்சை ஒளிவட்டம் தோன்றியது. தான் எதையும் பார்க்கவில்லை என்று அவனிடம் கூறிய பிறகு அவள் தன் முகத்தில் தானே அரைந்து கொண்டாள். இந்த உலகம் முழுவதிலும் தேடினாலும் அவளை விட மந்தமான யாராவது இருப்பார்களா? கீதா தனது அனிமேஷன் கண்களை துடைத்துக் கொண்டே டேனி அவள் கழுத்தை நெரிப்பதை தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்று அவளது மூளையை கசக்கி யோசித்தாள். கடைசியில் அவள் மனம் தடுமாறியது. அவள் அவனது அணைப்பிற்குள் வேகமாக வந்து புகுந்து கொண்டு அவனது இடுப்பை இரு கைகளாலும் கட்டிப்பிடித்தாள். டேனி, நான் அவரோட மார்பை மட்டும்தான் பார்த்தேன். ஆனா அவரை பார்த்துட்டு ஓடி போறது பொறுப்பான செயல் இல்ல. டேனி திகைப்போடு அவளை பார்த்தான். அவள் பொறுப்பேற்க நினைக்கிறாளா? என்ன? பக்கத்திலேயே நின்று கொண்டிருந்த தேவ் பிரின்ஸ் அவள் சொன்னதை கேட்ட பிறகு அடக்க முடியாமல் சிரித்தான். நீங்க இன்னும் தைரியமா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இது எல்லாமே உங்களுடைய தவறு. இந்த நேரத்துல யார் உங்களை குளிக்க போக சொன்னது? அதோட டேனியின் உதவியாளன் கார்த்திக் வேற மாலா உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கான்னு சொன்னான். எங்க இருக்கா அவ? அவையே என் கண்ணுல படல. வெட்கமும் கோபமும் அடைந்த கீதா தேவ் பிரின்ஸ் சிரிப்பதை பார்த்த போது படபடவென பொழிந்தாள். மாலா அவனது இடத்தில் இருக்கிறாள் என்பது அவளுக்கு தெரியாமல் இருந்திருந்தால் அவள் அவனை தவறாக புரிந்து கொண்டிருக்க மாட்டாள். மேலும் அவனது வீட்டின் நிர்வாகி வாசு வேறு மிகவும் மர்மமானவராக இருந்தார். அவர் வேறு தனது விருந்தினர்களை சந்திக்க சிரமமான நிலையில் அவன் இருப்பதாக சொன்னார். குளியலறையிலிருந்து சத்தம் வருவதை கேட்டபோது அவளுக்கு ஏற்பட்ட முதல் எண்ணம் யாரோ உள்ளே குளிக்கிறார்கள் என்பது அல்ல. அதற்கு பதிலாக அவன் மாலாவை கொலை செய்து அவளது உடலை மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறான் என்றே தோன்றியது. உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் இன்டர்நெட்டில் அதிகமான கருத்துக்களை படிப்பது நல்லதல்ல. மாலா உள்ளே இருப்பதை கண்டுபிடிப்பதற்காக அவள் தன்னை நாசப்படுத்திக் கொண்டாள். அவளுக்கு பதில் சொல்லும் முன்பாக தேவ் பிரின்ஸ் ஒரு நுட்பமான புன்னகையை வெளிப்படுத்தினான். பிறகு அவன் திகைப்புடன் சொன்னான், என்ன, மாலா என்ன தேடி வந்தாளா? நீ எதை பத்தி பேசுற? நான் அவளை பார்க்க கூட இல்ல. அவன் சொல்லிக்கொண்டே அலமாரிக்கு நடந்தான். டேனி அவனை முறைத்ததை கவனித்துவிட்டு வீட்டில் அணியும் ஒரு சட்டையை கையில் எடுத்தான். அவன் சொன்னதை கேட்ட கீதா மற்ற எதை பற்றியும் கவலைப்படாமல் அவனுக்கு முன்னால் வேகமாக போய் நின்றாள். மாலா உங்களை தேடி வரலன்னு சொல்றீங்களா? அது சாத்தியமில்ல. அவ உங்களோட இந்த பங்களாவில இருப்பதா எங்களுக்கு தகவல் வந்துச்சு. அதோட நாங்க இங்க வர்றதுக்கு முன்னால கீதா எதையோ யோசித்ததாக தோன்றியது. அவள் சொல்ல வந்ததை நிறுத்திவிட்டு திடீரென்று அவனை பார்த்த ஒரு கேள்வியை எழுப்பினாள். மாலா தற்கொலை செஞ்சுக்கிட்டது உங்களுக்கு தெரியாதா? என்ன? மாலா தற்கொலை செஞ்சுக்கிட்டாளா? அவளது தீவிரமான கண்களை சந்தித்த போது அவன் புன்னகை இயல்பாக உறைந்தது. கீதா உடனடியாக தனது செல்போனை வெளியே எடுத்தாள். பிறகு அவள் முன்பு படித்துக் கொண்டிருந்த பக்கத்தை திறந்து அவனிடம் காட்டினாள். அதில் இருந்த புகைப்படத்தை தெளிவாக பார்த்த பிறகு தேவ் பிரின்ஸின் முகம் சற்று மாறியது. மாலா தற்கொலை செய்து கொள்வாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை என்று தோன்றியது. அல்லது அந்த புகைப்படம் இணையத்தில் வெளியிடப்பட்டது
அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்க வேண்டும். அவன் தன்னை சமநிலைப்படுத்திக் கொண்டு பிறகு அவர்களை பார்த்து சொன்னான், நீங்க 2 பேரும் இத பத்தி கேட்கத்தான் என்கிட்ட வந்திருக்கீங்கன்னா, மாலா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாதுங்கிறத நான் உங்களுக்கு உறுதியா சொல்ல முடியும். அதோட உங்க வீட்ல இருந்து வந்த பின்னால நான் அவளை பார்க்கவே இல்ல. அப்படின்னா அவ உங்களை தேடி வந்தத யாரோ எப்படி பார்த்தாங்க? கீதா சொல்லி முடிப்பதற்குள் டேனியின் செல்போன் திடீரென்று ஒலித்தது. அவன் அழைப்பாளர் ஐடியை பார்த்துவிட்டு அழைப்பை எடுத்தான். அவனது உதவியாளனின் குரல் கொஞ்சம் கவலையாக ஒலித்தது. தொலைபேசி அழைப்பின் மறுமுனையில் இருந்து ஒவ்வொரு வார்த்தையையும் தெளிவாகவும் மெதுவாகவும் கார்த்திக் விளக்கினான். சார், தேவ் பிரின்ஸோட பங்களாவுக்கு பக்கத்துல மாலா இருந்த இடத்த நாங்க தவற விட்டுட்டோம். ஆனா நாங்க அவளோட தொலைபேசி பதிவுகளை சோதனை செஞ்சோம். அவள் பேசிய கடைசி நபர் தேவ் பிரின்ஸ். அதோட அவளை முதல்ல அழைச்சு பேசினதும் தேவ் பிரின்ஸ் தான். கார்த்திக் கவலையாக பேசினான். பகுதி 674. நான் எதையும் பார்க்கவில்லை. அவள் மூச்சை பிடித்துக்கொண்டு ஒரே ஓட்டமாக ஓடி வந்து மாடியில் இருந்த பிரதான படுக்கையறை வாசலில் வந்து நின்றாள். படுக்கையறை கதவு முழுமையாக மூடப்படவில்லை. கதவில் ஒரு சிறிய விரிசல் தெரிந்தது. அந்த கதவு அவசரமாக மூடப்பட்டிருப்பதாக தோன்றியது. அதனால் அது சரியாக மூடப்படாமல் இருந்தது. ஒரு பதட்டமான சூழ்நிலையில் ஒருவர் ஏதோ ஒரு கெட்ட காரியத்தை செய்யும் போது நிதானம் இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையுடன் இது பொருந்தியது. கீதா முன்னோக்கி நடந்தாள். கையை நீட்டி கதவின் கைப்பிடியை பிடித்துக்கொண்டு கதவை தட்டினாள். அவள் உள்ளே இருந்த அசைவுகளை கவனமாக கேட்டுக்கொண்டே அவள் முழு உடலையும் கதவில் சாய்த்து கொண்டு நின்றாள். திடீரென்று அறைக்குள் இருந்து ஒரு வித்தியாசமான சத்தம் ஒலித்தது. ஆனாலும் கதவை திறக்க யாரும் வரவில்லை. மாலா உள்ளே இருந்து கீதா இங்கே வந்திருப்பது தெரிந்து ஓட முயற்சிக்கிறாளா? கீதா கண்களை சுருக்கினாள். ஒரு வினாடிதான். பிறகு எந்த தயக்கமும் இல்லாமல் கதவை தள்ளி திறந்து கொண்டு உள்ளே போனாள். உள்ளே நுழைந்த பிறகுதான் அறையில் யாரும் இல்லை என்பதை அவள் உணர்ந்தாள். ஆலை போலவே அந்த பெரிய பிரதான படுக்கை அறையும் மிகவும் எளிமையான வடிவமைப்பை கொண்டிருந்தது. படுக்கை விசாலமாக இருந்தது. கருப்பு மற்றும் வெள்ளை கோடுகள் கொண்ட படுக்கை விரிப்பால் மூடப்பட்டிருந்தது. தலையணை மற்றும் கவர்கள் அழகாக படுக்கையில் வைக்கப்பட்டிருந்தன. அதில் யாரோ தூங்கியதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை. அறையில் யாரும் இல்லை என்றால் அவள் இப்போது கேட்ட சத்தம் எங்கிருந்து வந்தது? கீதா தவறாக கேட்டாளா என்று சந்தேகிக்கும் போதே குளியல் அறையில் இருந்து தண்ணீர் கொட்டும் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டவுடன் கீதா உறைந்தாள். குளியல் அறையில் உயிரற்ற உடல்களை மறைத்து வைத்த கொலைகாரர்கள் தொடர்பான சம்பவங்கள் அவள் மனதில் தோன்றின. மாலா தற்கொலை செய்து கொண்ட புகைப்படத்தில் பின்னணியில் ஒரு குளியலறை இருப்பது தெரிந்தது. அவள் தற்கொலை செய்து கொள்ளவில்லையா? அதற்கு பதிலாக தேவ் பிரின்ஸ் தான் அவளை குளியலறையில் கொலை செய்து பின்னர் அவள் தற்கொலை செய்து கொண்டதாக புகைப்படம் எடுத்து பதிவிட்டானா? அப்படியானால் அவர் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறான்? கொலை செய்த இடத்தை சுத்தம் செய்கிறானா? இன்டர்நெட்டில் தொடர்ந்து சொல்லப்பட்ட விமர்சனங்களால் கீதாவின் மனநிலை ஏற்கனவே குழப்பமடைந்திருந்தது. தேவ் பிரின்ஸ் உண்மையாகவே மாலாவை கொலை செய்திருக்கலாம். தற்போது அவன் அவளது உடலை மறைக்க ஏதாவது செய்து கொண்டிருக்கலாம் என்று அவள் நினைத்த தருணம். அவளால் மற்ற விஷயங்களை பற்றி கவலைப்பட இயலாமல் நேராக குளியலறையை நோக்கி சென்றாள். அவள் இரு கைகளாலும் குளியலறை கதவின் கைப்பிடியை பலமாக பிடித்தாள். அவள் கதவை திறக்கப் போன போது உள்ளே தண்ணீர் கொட்டும் சத்தம் திடீரென்று நின்றுவிட்டது. அடுத்த நொடி கதவு உள்ளே இருந்து திறந்து கொண்டது. தேவ் பிரின்ஸின் உயரமான மெல்லிய உருவம் அவள் முன் தோன்றியது. அவன் அப்போதுதான் குளித்து முடித்திருந்தான். அவனது உடல் இன்னும் ஈரமாக இருந்தது. அவன் தலை சற்று தாழ்ந்த போது அவனது தலைமுடியின் முனைகளில் இருந்து இன்னும் தண்ணீர் சொட்டு சொட்டாக வழிந்து கொண்டிருந்தது. அவன் இடுப்பில் ஒரு துண்டை தவிர வேறு எதுவும் அணிந்திருக்கவில்லை. அவனது தலைமுடியிலிருந்து வழிந்த நீர் கீழே விழுந்து அவனது உறுதியான உடலில் வழிந்து வயிற்றுக்கு கீழே அழகாக ஓடியது. அவனது கவர்ச்சியான வயிற்று தசைகளை கடந்து நீர் கீழே இறங்கியது. அவனது அழகான முகத்தில் முத்து முத்தாக நீர்த்துளிகள் இருந்தன.
அவன் வழக்கத்தை விட அழகாக இருந்தான். அந்த நேரத்தில் கீதா அவனுக்கு முன்னால் நிற்பதைக் கண்டவுடன் அவனது முகம் ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில் உறைந்தது. அவன் மார்பை மறைக்க வேண்டுமா வேண்டாமா என்று தயங்குவதாக தோன்றியது. அவன் எதையும் செய்யும் முன் ஒரு பெரிய கை ஏற்கனவே நீண்டு அவளது கண்களை மூடி அவளை பின்னோக்கி இழுத்தது. தேவ் பிரின்ஸ் நிமிர்ந்து பார்த்தபோது டேனியின் இருண்ட மற்றும் பிசாசு போன்ற பார்வையை சந்தித்தான். அவர் அப்பாவியாக உதடுகளை சுளித்துக் கொண்டே சொன்னான், இப்ப நான் வேணும்னே யார் முன்னாலேயும் வழிஞ்சுக்கிட்டு நிக்கல. யாரோதான் உள்ள வந்து என்னை இப்படி பார்த்தாங்க என்றான். இந்த நேரத்தில் தேவ் பிரின்ஸ் குறிப்பிட்ட அந்த நபர் குழப்பமான முகத்துடன் டேனியின் கையை விலக்கினாள். கீதா தன் நிலைக்கு திரும்பிய உடனேயே அவள் உடனடியாக குளியலறையில் ஓடிப்போய் சுற்றும் முற்றும் ஆராய்வது போல பார்த்தாள். மாலாவின் உடல் என்ன ஆனது? ஒருவரை கொலை செய்து அவர்களின் சடலத்தை குளியலறையில் மறைத்து வைத்தது என்ன ஆனது? அவள் நினைத்த எதுவுமே அங்கே இல்லை. யாரோ ஒருவர் குளித்த பின் சூடான நீராவியை வெளியேற்றும் ஒரு சாதாரண குளியலறை அது. உண்மையில் அங்கே அசாதாரணமான ஒன்று என்றால் இடுப்பில் வெறும் துண்டோடு நின்று கொண்டிருந்த தேவ் பிரின்ஸ் நீண்ட நேரமாகியும் இன்னும் உடைகளை அணியவில்லை. கீதா அவனது திசையில் ஒரு பார்வை பார்த்தாள். அவளது கால்களில் குளிர்ந்த காற்றின் உணர்வை உடனடியாக அவள் உணர முடிந்தது. திரும்பி பார்த்தபோது டேனியின் முகம் ஏற்கனவே கருப்பாக மாறியிருப்பதைக் கண்டாள் அவள். தேவ் பிரின்ஸின் வார்த்தைகளை கேட்டபின் அது மை சிதறிய முகம் போல தெரிந்தது. டேனி, நான் இப்ப இங்க எதையும் பார்க்கலன்னு சொன்னா நீங்க என்ன நம்புவீங்களா? கீதா பதட்டமாக கேட்டாள். பகுதி 676. நான் அதை ஒத்துக்கொள்கிறேன், அது நான்தான். அவனது செல்போனில் டேனி ஸ்பீக்கர் மோட் ஆன் செய்திருந்தான். அவன் முதலில் கீதா அதை கேட்க வேண்டும் என்றுதான் விரும்பினான். ஆனால் இப்போது தேவ் பிரின்ஸ் அதை கேட்டிருந்தான். அவர்களின் கண்கள் சந்தித்த போது அதிர்ச்சியால் கண்களை அகல விரித்து கீதா அவனை முறைத்து பார்த்தாள். அவள் என்ன ஆனான்னு எனக்கு தெரியாதுங்கிறத நான் உங்களுக்கு உறுதியா சொல்ல முடியும். அதோட உங்க வீட்ல இருந்து வந்ததுக்கு பின்னால நான் அவளை பார்க்க கூட இல்ல. இப்போது அவன் சொன்ன வார்த்தைகள் கீதாவின் காதுக்கு அருகில் வட்டமிட்டு கொண்டிருந்த போது கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் கார்த்திக்கின் தகவல் வந்தது. மாலாவை முதலாக தொடர்பு கொண்டது தேவ் பிரின்ஸ் தான். அவன் ஏன் மாலாவை தொடர்பு கொண்டான்? அவன் தனது பங்களாவுக்கு அவளை கவர்ந்திழுக்க மாலாவுக்கு அழைப்பு விடுத்திருக்க முடியுமா? அவனது நோக்கம் என்ன? மாலா தற்கொலை செய்து கொண்டாள் என்பது தனக்கு தெரியாது என்று அவன் குறிப்பிட்டான். இது உண்மையா இல்லையா? கீதா ஆழ்மனதில் ஏதேதோ யோசனைகளோடு தன்னை அறியாமலேயே பின்னால் நகர்ந்து அவனிடமிருந்து தூரமாக நின்றாள். தேவ், நான் இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். ஆனா நீங்க உண்மைய பேசல. அதனால உங்களை சந்தேகப்பட்டேன்னு என்ன நீங்க குறை சொல்ல முடியாது. நான் மாலாவுக்கு போன் பண்ணேன்னு ஒத்துக்கிறேன். தேவ் பிரின்ஸ் திடீரென்று பதில் சொன்னான். இதை கேட்ட கீதா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் அவனை வெறித்து பார்த்தாள். இதை அவன் மிக எளிதாக ஒப்புக்கொள்கிறான். ஏதோ சரியாக இல்லை என்று அவளுக்கு தோன்றியது. அவன் இப்போது டேனிக்கு வந்த தொலைபேசி உரையாடலை கேட்டதால் இனி மறைக்க முடியாது என்று தெரிந்து இதை சும்மா ஒப்புக்கொண்டானா? தேவ் பிரின்ஸின் வார்த்தைகளை நம்ப முடியுமா என்று கீதா யோசித்துக் கொண்டிருந்த போது டேனி அவள் பின்னால் வந்து நின்று அவளை தழுவிக்கொண்டான். ஆழ்ந்த மற்றும் ஆத்மார்த்தமான கண்களால் அவன் உடை அணிந்தவுடன் தேவ் பிரின்ஸை உறுதியாக பார்த்தான் டேனி. தேவ் பிரின்ஸ் ஒரு சட்டை அணிந்து பட்டன்களை போட்டு முடித்திருந்தான். ஆனாலும் அவனது இடுப்பில் அவன் கட்டியிருந்த துண்டு மட்டுமே இன்னும் இருந்தது. அவன் இன்னும் கலங்காமல் அப்படியே நின்றிருந்தான். இப்போது அவன் தேவின் அறைக்குள் நுழைந்த போது அவன் கண்ட காட்சி நினைவுக்கு வந்தபோது டேனியின் கண்கள் இருட்டின. தேவ் பிரின்ஸ், நீ முதல்ல உன்னோட ட்ரெஸ்ஸை மாத்து, நாம பிறகு பேசலாம் என்றான் டேனி அவனை பார்த்து. அதன் பிறகு அவன் கீதாவை கையை பிடித்து அழைத்து கொண்டு அவனது படுக்கை அறைக்கு வெளியே நடந்தான். ஏறக்குறைய 5 நிமிடங்களுக்கு பிறகு தேவ் பிரின்ஸ் படுக்கை அறையில் இருந்து வெளியே வந்தான். ஒரு இளவரசனுக்குரிய வசீகரமான அவனது வழக்கமான உருவம் மீண்டும் வந்திருந்தது.
ஆனாலும் அவன் இன்னும் அவனது குறுகிய முடியை உலர வைக்கவில்லை. கொஞ்சம் அநாகரிகமாக தெரிந்த அவரது உதடுகளின் மூலையில் ஆபத்தின் அறிகுறியான புன்னகை ஒன்று ஒட்டிக்கொண்டிருந்தது. அவன் தனது தலைமுடியை தனது கைகளால் பின்னோக்கி இணைத்து தட்டிக்கொண்டே அவர்களிடம் நடந்து சென்றான். மாலா என்னோட இங்க இருக்கான்னு நினைச்சு நீங்க இங்க வந்தீங்களா? தேவ் பிரின்ஸ் கேட்டான். நாங்களா நினைக்கல. மாலா உங்க பங்களாவுக்குள்ள நுழைஞ்சது கண்காணிப்பு கேமராவில பதிவாகி இருக்கு என்று கீதா அவனுக்கு பதில் சொன்னாள். அவள் முதலில் அந்த தகவலை ஒப்புக்கொள்ளவில்லை. டேனியின் உதவியாளன் தவறாக புரிந்து கொண்டானோ என்று கவலைப்பட்டாள். தேவ் பிரின்ஸுக்கே தெரியாமல் மாலா ஏன் அவனை தேடி வந்தாள்? இன்டர்நெட்டில் மாலா தற்கொலை செய்து கொண்ட செய்தியோடு இங்கு வரும்போது அவர்கள் தவறான திசையில் செல்கிறார்களோ என்று அவளுக்கு சந்தேகம் கூட வந்தது. ஆனால் மாலா காணாமல் போகும் முன்னால் தேவ் பிரின்ஸை தொடர்பு கொள்ள முயற்சி எடுத்ததாக குறிப்பிட்டிருந்தான். கூடுதலாக தேவ் பிரின்ஸ் தனிப்பட்ட முறையில் அவன் அவளுக்கு போன் செய்ததாகவும் ஒப்புக்கொண்டான். அவளுக்கு என்ன நினைப்பது அல்லது என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனால் இந்த விஷயத்தில் தேவ் பிரின்ஸுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று அவனை சந்தேகிக்க முடியும். இல்லையெனில் அவன் ஏன் மாலாவை தொடர்பு கொண்டான்? மாலா அவனது பங்களாவை நெருங்கிய போது கண்காணிப்பு கருவிகளில் இருந்து வெளியேறிவிட்டாள். மாலாவை அவன் மறைத்து வைத்திருக்கிறானா? தேவ் பிரின்ஸ், கடந்த காலத்துல நீங்க என் மேல மட்டுமே கண் வச்சிருந்ததா சொன்னீங்க. கீதா திடீரென்று பேசினாள். அவள் சொல்லி முடித்த தருணத்தில் அவள் பின்னால் ஒரு குளிர்ச்சியான உணர்வை உணர்ந்தாள். அவளுடைய வார்த்தைகளில் இருந்த தெளிவின்மையை உணர்ந்தவள் அவள் சொன்னதை மறுபரிசீலனை செய்துவிட்டு மறுபடியும் தொடர்ந்தாள். தேவ், நான் என்ன சொல்ல வந்தேனா, மாலாவை உங்களுக்கு இதுக்கு முன்னால தெரியாது. ஆனா திடீர்னு நீங்க ஏன் அவளுக்கு போன் பண்ணீங்க? இப்போது கீதா கேட்க வந்ததை தெளிவாக கேட்டாள். நான் அவளோட சில விஷயங்களை சரிபார்க்க விரும்பினேன். அதனால அவளோட செல்போன் நம்பரை தெரிஞ்சுக்க ஆள் அனுப்புனேன். தேவ் பிரின்ஸ் நேராக பதில் சொன்னான். கீதா ஆச்சரியத்துடன் கேட்டாள், அது என்ன? அது உன்னோட சம்பந்தப்பட்டதுதான், தேவ் பிரின்ஸ் சொன்னான். கீதா திகைப்போடு அவனை பார்த்தாள். அதனால நீங்க உங்க பங்களாவுக்கு மாலாவை வர சொல்லி அவளை தனியா சந்திச்சீங்க? கீதா மறுபடியும் கேட்டாள். இல்ல, தேவ் பிரின்ஸ் கீதாவை குறுக்கிட்டு சொன்னான். நான் அவளுக்கு கால் பண்ணினேன்னு தான் சொன்னேன். ஆனா அவ என்னோட காலை எடுக்கல. கீதாவின் கேள்விகளுக்கு நேரடியான பதில்களை சொன்னான் தேவ் பிரின்ஸ். பகுதி 677. சிக்கலை ஏற்படுத்துகிறது, சிக்கலை ஏற்படுத்துகிறது. அவ உங்க காலை எடுக்கலையா? கீதா சற்று அதிர்ச்சி அடைந்ததாக உணர்ந்தாள். இந்த பதிலை அவள் அவனிடம் இருந்து எதிர்பார்க்கவில்லை என்று தோன்றியது. அவளை சந்திக்க வேண்டும் என்பதற்காக தேவ் பிரின்ஸ் அவளை அழைத்த போது மாலா அவனது அழைப்பை எடுக்கவில்லை. அதற்கு பதிலாக அவள் தேவ் பிரின்ஸின் பங்களாவுக்கு அருகில் சென்றிருக்கிறாள். பிறகு அந்த பகுதியில் இருந்தும் கூட மறைந்து விட்டாள். இது என்ன மாதிரியான நிலைமை? தேவ் பிரின்ஸ் பொய் சொல்லவில்லை என்றால் இது தேவ் பிரின்ஸை அவர்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மாலா செய்த சதித்திட்டமாக இருக்கலாம். ஆனால் அவள் அப்படி சதி எதுவும் செய்யவில்லை என்றால் பிறகு தேவ் பிரின்ஸின் நோக்கம் என்னவாக இருக்கும்? கீதாவால் அவள் இருவருக்கும் இடையிலான உறவை கண்டுபிடிக்க முடியவில்லை. தேவ் பிரின்ஸ், நான் உங்களை இன்னும் என்னோட நண்பனா தான் நினைக்கிறேன். நான் உங்களை சந்தேகப்பட விரும்பல. ஆனா மாலாவை சந்திக்கிறதுக்கான உங்களோட நோக்கம் என்னன்னு உங்களால எனக்கு சரியா விளக்க முடியலன்னா. கீதா அவள் சொல்ல விரும்பியதை முழுதாக சொல்லி முடிக்கவில்லை. அவள் பாதி மட்டுமே பேசி நிறுத்தினாள். தேவ் பிரின்ஸ் ஏற்கனவே அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று புரிந்து கொண்டிருப்பான் என்று அவள் நம்பினாள். அவள் அவனை நம்பவே விரும்பினாள். ஆனால் மாலா இப்போது எங்கேயும் இல்லை. சந்தேகத்திற்குரிய புள்ளிகள் அனைத்தும் அவனது திசையில் அவர்களை இட்டுச் சென்றன. அவளுக்கு விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியிருந்தது. இதை கேட்ட தேவ் பிரின்ஸின் பழுப்பு நிற கண்கள் லேசாக மின்னின. சில நொடிகள் அமைதியாக இருந்த பின் கடைசியாக அவன் மெதுவாக வாயை திறந்து பேசினான். நீ சின்ன பொண்ணா இருக்கிறப்ப என்னை பார்க்க வரும்போது எல்லாம் உன்னை விட பெரிய ஒரு பொண்ணு எப்பவும் என் வீட்டு பின்வாசல்ல வந்து நிக்கிறத நான் பார்த்ததா சொன்னேனே, அது உனக்கு ஞாபகம் இருக்குதா? கீதா சற்று அதிர்ச்சி அடைந்து, அப்படின்னா அந்த பெண் மாலாவா இருக்கலாம்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா
அவள் கேட்டாள். விரைவில் அவளது முகம் மீண்டும் அதன் இயல்பான அமைதியான நிலைக்கு திரும்பியது. அப்படியே அந்த பெண் மாலாவாக இருந்தாலும் அது வித்தியாசமான ஒன்றாக இருக்காது. மாலா கீதாவை விட பெரியவள் என்பதால் கீதா தத்தெடுக்கப்பட்ட போது அவள் ஏற்கனவே அந்த குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருந்தாள். மாலா தற்செயலாக கீதா தேவ் பிரின்ஸோடு பழகுவதை கண்டுபிடித்திருக்கலாம். அதனால் அவள் கீதாவின் வாளை பிடித்து கொண்டு அவளை தொடர்ந்திருக்கலாம். இதற்கும் தேவ் பிரின்ஸ் மாலாவை சந்திப்பதற்கும் என்ன சம்பந்தம்? கடந்த காலத்தில் அவன் வீட்டில் பின்வாசலில் வந்து நின்ற பெண் மாலாதானா என்பதை சரிபார்க்கவா? இல்லை, நான் அவளை சந்திக்க விரும்பிய காரணம் அது இல்லை. தேவ் அவள் என்ன நினைக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டவன் போல அவளுக்கு பதில் சொன்னான். தேவ் பிரின்ஸ் தனது உயரமான உடலை சுவரின் மீது சாய்த்து நின்று கொண்டே கீதாவை பார்த்து பேசினான். அந்த பெண் கொஞ்சம் வித்தியாசமான உடைகளை அணிந்திருப்பான்னு நான் ஒருமுறை குறிப்பிட்டது உங்க 2 பேருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கட்டத்தில் மாலாவும் என் வீட்டின் பின்வாசலில் வந்து நின்ற பெண்ணும் வெவ்வேறு நபர்கள்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஆனா அன்னைக்கு மாலா உன்னை பார்க்க வந்தப்ப அவ போட்டிருந்த ட்ரெஸ் இயல்பா இருந்துச்சு. அதனால மாலா இத்தனை வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா, அவளோட உடைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு நான் ஒரு ஆளை அனுப்பி விசாரிச்சேன். மாலா எப்போதும் அன்னைக்கு போட்டிருந்த மாதிரியே மென்மையான அழகான டிசைன் உடைகளையே பயன்படுத்தி இருக்கான்னு தெரிஞ்சிச்சு. ஆனா என் வீட்டு பின்வாசல்ல வந்து நின்ன அந்த பொண்ணு மாறுபட்ட ஃபேஷன் ஸ்டைல்ல ட்ரெஸ் பண்ணி இருந்தா. அதனால அவங்க 2 பேரும் வேற வேற ஆளா இருந்தா நாம கவனிக்காத இன்னொரு ஆள் இருந்திருக்கணும். மாலா நிறைய பொய் சொன்னதா தோணுச்சு. அந்த தீ விபத்து பத்தின உண்மை என்னன்னு கீதாவோட குடும்ப பின்னணி குறிச்சும் அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா கீதாவுக்கு பின்னாடி அடிக்கடி வால் பிடிச்சுக்கிட்டு தொடர்ந்த அந்த இன்னொரு பெண் யாருன்னு தெரிஞ்சா, கீதாவை பத்தி யாருக்கும் தெரியாத சில விஷயங்கள் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கலாம்னு நினைச்சேன். அதுக்காகத்தான் நீங்க மாலாவை சந்திக்க விரும்புனீங்களா? கீதா வேகமாக கேட்டாள். ஆமா, தேவ் பிரின்ஸ் தலையை ஆட்டினான். ஆனா இதெல்லாம் நடந்து பல வருஷம் ஆயிடுச்சு. நீங்க பார்த்தது இல்லனா உங்க நினைவுல இருக்கிறது எல்லாம் சரியாத்தான் இருக்கும்னு நீங்க எப்படி இவ்வளவு உறுதியா நம்புறீங்க? கீதா தனது அனிமேஷன் கண்களை சிமிட்டிக் கொண்டே சந்தேகத்தோடு கேட்டாள். முன்னால் பேசிய போது தேவ் பிரின்ஸ் தனக்கு நிறைய விஷயங்கள் நினைவில் இல்லை என்று கூறியிருந்தான். ஆனால் இப்போது அவன் திடீரென்று பல விஷயங்களை நினைவு கூர்ந்தான். ஏதோ தவறாக இருப்பதாக அவள் உணர்ந்தாள். நீ என்கிட்ட இருந்து இதுக்கான பதில கேட்டே ஆகணும்னு உறுதியா இருக்கியா? தேவ் கேட்டான். தேவ் பிரின்ஸ் தனது உடலை நேராக்கி நின்றான். அவனது மென்மையான தோற்றத்தை தாண்டி ஒரு பிசாசின் கதிர் அவனது கண்களில் ஒளிர்ந்தது. அவனது அழகான முகத்தில் அவனது உதடுகளின் ஓரத்தில் இருந்த வளைவு மேலும் மேலும் விளையாட்டுத்தனமாக மாறியது. சில காரணங்களால் அது அவளது முதுகெலும்பை குளிர வைத்து ஒரு அச்சுறுத்தும் முன்னறிவிப்பை உருவாக்கியது. அவள் தன்னைத்தானே கட்டிக்கொண்டு, பரவாயில்ல சொல்லுங்க என்று பதில் சொன்னாள். என் கூட வா, தேவ் பிரின்ஸ் சொல்லிவிட்டு திடீரென்று அவனது அலுவலக அறையை நோக்கி சென்றான். அவன் பல ஆண்டுகளாக அவள் நினைவாக பாதுகாத்து வைத்திருந்த பெட்டியை வெளியே எடுத்து டேனிக்கு முன்னால் வைத்தான். ஒரு நரியைப் போல புன்னகையுடன் அவன் சொன்னான், ஆதாரம் இதுல இருக்கு, நீங்க 2 பேரும் அதை பார்க்கலாம். பகுதி 678. ஒரு மென்மையான மனிதன் தனது வாயை பயன்படுத்துகிறான், அவனது கைகளை அல்ல. இது தேவ் பிரின்ஸின் முகத்தில் இருந்த நரியின் புன்னகையை கவனித்த போது டேனியின் இதயத்தில் திடீரென முன்கூட்டியே ஒரு உணர்வு எழுந்தது. அவன் ஏதோ சொல்ல விரும்பிய போது கீதா ஏற்கனவே யோசிக்காமல் முன்னால் சென்று அந்த பெட்டியை திறந்து விட்டாள். கண்களை நிரப்பிய பொருட்களின் வரிசையை பார்த்து அவள் உடனடியாக திகைத்து போனாள். வெவ்வேறு அளவுகளில் உள்ள அந்த பொருட்களை எல்லாம் முறைத்து பார்த்தபோது அவளுடைய முகத்தில் தோன்றிய வெளிப்பாடு சிக்கலானதாக மாறியது. அவளுக்கு முன்னால் இருந்த பொம்மைகளை பார்த்த பின் அவள் திரும்பி ஒரு குழப்பமான பார்வையுடன் தேவ் பிரின்ஸை வெறித்து பார்த்தாள். தேவ் பிரின்ஸ் உண்மையாகவே அப்படி ஒரு சிறப்பான பொழுதுபோக்கை வைத்திருப்பான் என்பதை அவளால் நம்ப முடியவில்லை என்றே தோன்றியது. அவன் ஏற்கனவே பெரியவனாக இருந்தான். ஆனாலும் அவன் குழந்தைகளின் பொம்மைகளுடன் விளையாடுவதை விரும்பினான். அதோடு இந்த பொம்மைகள் பெண்களுக்கானவை. நீ எல்லாத்தையும் பார்த்துட்ட,
அதனால நீ பொறுப்பேற்கலன்னா அது நல்லா இருக்காது என்ற அவனது வாக்கியம் ஆச்சரியமல்ல. இப்ப கொஞ்சம் முன்னால் அவனிடமிருந்து அது இயல்பாக வெளிவந்தது. அப்படின்னா அவன் ஒரு கேயா? ஐயோ கடவுளே, இது என்ன கெட்ட காலம்! கீதாவுக்குள் ஏதேதோ எண்ணங்கள் பாய்வதை தடுக்கும் முன் தேவ் பிரின்ஸ் அவள் நெற்றியில் தட்டி, ஏய், நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். மரியாதையா அதையெல்லாம் உன் மனசுல இருந்து அழி. இதெல்லாம் யாரோட பொம்மைன்னு உனக்கு அடையாளம் தெரியலையா? ஒரு மென்மையான மனிதர் அவனது வாயை பயன்படுத்துவான், அவனது கைகளை அல்ல. காரணமே இல்லாமல் கீதா திடீரென தாக்கப்பட்டாள். அவள் தனது நெற்றியை ஒருமுறை அழுத்தி பார்த்தாள். பிறகு அவள் அவசரமாக ஒரு அடி பின்வாங்கி நின்று கொண்டாள். அவள் தேவ் பிரின்ஸை ஜாக்கிரதை உணர்வோடு பார்த்தாள். ஆனால் அவன் சொன்னதை கேட்டவுடன் பெட்டியில் உள்ள பொருட்களை அவள் ஆர்வத்துடன் பார்த்தாள். இந்த பொருட்கள் யாருடையவை என்பது அவளுக்கு அடையாளம் தெரியவில்லை என்பதன் மூலம் அவன் என்ன சொல்ல வந்தான்? அவள் அவைகளை அடையாளம் காண வேண்டுமா? கீதா சில நொடிகள் வெறுமையாக வெறித்து பார்த்தாள். திடீரென்று அவள் தலையை உயர்த்தி தேவ் பிரின்ஸை முறைத்து பார்த்தபோது ஏதோ அவள் மனதை கடந்தது. பெட்டியில் இருந்த எல்லாமே பெண் பிள்ளைகளுக்கானது. அப்படியானால் அதுவாக இருக்க முடியுமா? கீதா, நீ சின்ன பொண்ணா இருந்தப்ப இந்த பொம்மையெல்லாம் உன்னோட ஃபேவரட் பொம்மையா இருந்துச்சு. நீ எப்பவும் அதை கட்டி பிடிச்சுக்கிட்டு தான் தூங்குவ, அதை விடவே மாட்ட. சொல்லிக்கொண்டே தேவ் பிரின்ஸ் குனிந்து ஒரு பொம்மையை வெளியே எடுத்தான். அழகான பையன்களை தவிர நீ சின்ன வயசுல இந்த பொம்மைய ரொம்ப விரும்பினன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. கீதா முழித்தாள். தேவ், நீங்க அழகான பையன்களை குறிப்பிடாமல் இருந்தால் மட்டுமே நாம நல்ல நண்பர்களாக இருக்க முடியும். கீதா மெதுவாக முணுமுணுத்தாள். தேவ் பிரின்ஸ் ஒரு மென்மையான புன்னகையை முகத்தில் வரவழைத்துக் கொண்டு, நீ இதை எனக்கு பிறந்தநாள் பரிசா கொடுத்த. அன்னைக்கு நீ இதை எனக்கு சர்ப்ரைஸா கொடுக்கணும்னு ரொம்ப நேரமா வந்து கதவுக்கு பின்னால நின்னுகிட்டு இருந்த. அப்புறம் நீ கால் வலிக்குதுன்னு அழுதப்ப நான் உன் கால்ல மசாஜ் பண்ணிவிட்டேன். கீதா பதறி போய் அவனை பார்த்தாள். அவள் சின்ன வயதில் உண்மையாகவே அவனை காதலித்தாளா? அவள் அழகான பையன்களை அவளது வீட்டிற்கு இழுத்து சென்றிருக்க முடியுமா? திடீரென்று நடுங்க வைக்கும் ஒரு குளிர்ச்சி கீதாவின் முதுகெலும்பில் பரவியது. அவளை அறியாமல் அவள் திரும்பி பார்த்தாள். குளிர்ந்த பார்வையுடன் அவள் பின்னால் நின்று கொண்டிருந்த டேனியை பார்த்தவுடன் அவள் உடனடியாக தன் உணர்வுக்கு திரும்பினாள். தேவ் பிரின்ஸ் பேசுவதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று நினைத்தாள் அவள். அவள் மூச்சை ஒருமுறை இழுத்து விடுவதற்கு முன்னால் அவன் ஒரு ஓவியத்தை கையில் எடுத்தான். அவன் அதை திறக்க இருந்தபோது கீதா வேகமாக வந்து அவனை தடுத்தாள். தேவ், நம்மளோட கடந்த காலத்தை பத்தி பேச நமக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்க முன்னால சொன்ன விஷயத்துக்கான ஆதாரத்தை எங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த ஆதாரம் எங்க? கீதா பதட்டமாக கேட்டாள். பெட்டியில் அடர்த்தியாக நிரம்பியிருந்த பொருட்களை கீதா ஸ்கேன் செய்வது போல பார்த்தாள். அவன் குறிப்பிட்ட ஆதாரங்களை தேவ் பிரின்ஸ் எங்கே வைத்திருக்கிறான் என்பதை அவளால் முழுமையாக கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அவளுக்கு பின்னால் நின்றிருந்த உறைந்த பனிப்பாறை ஒரு பனிமலையாக மாறப்போகிறது என்பதை மட்டும் அவள் தெளிவாக அறிந்திருந்தாள். அவளை கொலை செய்யக்கூடிய பனிமலை அது. பகுதி 679. ஓ, என்ன அழகான பச்சை நிறம்! புல்வெளியின் இயற்கையான நிறம். கீதா, நீ சின்ன வயசுலயே எனக்கு பரிசுகள் கொடுக்க ஆசைப்பட்ட. ஒரு குட்டி பொண்ணு மாதிரியே நீ ஒரு பிட் கூட செயல்படல. என்ன உன்னுடையவனா ஆக்கிக்கணும்னா என்ன நல்லா வச்சுக்கணும்னு நீ எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்ப. தேவ் பிரின்ஸ் இந்த வார்த்தைகளை சொன்ன தருணம் அவனது அலுவலக அறைக்குள் திடீரென்று அழுத்தம் அதிகரித்தது. டேனியின் கண்களில் ஒரு எச்சரிக்கையான தோற்றம் தெரிந்தது. இதற்கு மேலும் தேவ் பிரின்ஸ் தொடர்ந்து பேசினால் மாலாவுடன் அவனுக்கு எந்த விதமான அநாகரிகமான உறவும் இல்லை என்பதை அவன் நிரூபிக்கும் முன் டேனி அவனை கழுத்தை நெரித்து விடுவான் என்று தோன்றியது. தேவ் பிரின்ஸ் தனது பார்வையை திருப்பிக் கொண்டான். எப்போது நிறுத்த வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். அவன் மெதுவாக பெட்டியில் இருந்து ஒரு புகைப்பட ஆல்பத்தை எடுத்தான். அவன் முதலில் டேனியை பார்த்தான். பிறகு, இதுதான் ஆதாரம் என்றான் அந்த ஆல்பத்தை காட்டி. டேனியிடம் சொல்லிவிட்டு தேவ் பிரின்ஸ் அவன் கையில் இருந்த புகைப்பட ஆல்பத்தை கீதாவிடம் கொடுத்தான். அவன் அவளுக்கு நினைவூட்டுவது போல, கீதா, அத
நீயா பார்த்தா நல்லது என்றான் புன்னகையோடு. கீதா அவனை முறைத்தாள். தேவ், நீங்க பிரச்சனையை தூண்ட பாக்குறீங்களா? அவள் மனதிற்குள் நினைத்து கொண்டாள். அந்த ஆல்பத்தை அவள் கையில் கொடுத்து டேனிக்கு முன்னால் அதை அவள் மட்டும் பார்த்தால் நல்லது என்று சொல்கிறான். இப்படி சொல்வதன் மூலம் தேவ் பிரின்ஸ் டேனியை ஒரு வெளியால் போல நடத்தவில்லையா? அவன் அதை அறிவதற்கு முன்னாலேயே கீதா அந்த புகைப்பட ஆல்பத்தை எடுத்துக்கொண்டு ஆவலோடு டேனியை நோக்கி போனாள். அப்பா, இறுதியாக இந்த பனிப்பாறையை சமாதானப்படுத்த ஒரு வாய்ப்பு கிடைத்துவிட்டது. தேவ் பிரின்ஸ் அவளை அதை தனியாக பார்க்க சொன்னான். ஆனால் அவள் அந்த ஆல்பத்தை மறு யோசனை இல்லாமல் டேனியிடம் கொண்டு வந்தாள். அதை அவர்கள் இருவரும் ஒன்றாகவே பார்க்கலாம். இது உண்மையான காதல் இல்லையா? டேனி நிச்சயமாக இப்போது தேவ் பிரின்ஸ் மீது பொறாமைப்பட மாட்டான். கீதா தனது திட்டத்தை மகிழ்ச்சியுடன் மனதில் தீட்டினாள். தேவ் பிரின்ஸ் அவளை தடுத்து அவளது திட்டங்களை கெடுத்து விடுவான் என்று பயந்த அவள் அந்த புகைப்பட ஆல்பத்தை வேகமாக டேனிக்கு முன்னால் வைத்து திறந்தாள். முதல் புகைப்படத்தை பார்த்த உடனேயே அவள் உடல் விரைத்தது. அந்த பழைய சற்று மஞ்சளேறி போயிருந்த புகைப்படத்தில் 2 குழந்தை பருவ நண்பர்கள் இருந்தனர். அவர்கள் சிறுவர்களாக இருந்தனர். இருவரும் மிகவும் இளமையாக, பார்க்க அழகாக இருந்தனர். அவர்கள் அருகருகே நின்றபோது அந்த சிறுவன் அந்த சிறுமியின் தோளில் கை போட்டிருந்தான். அவள் முகத்தை அவன் அரவணைப்பில் மறைத்து கேமராவை தவிர்க்க முயற்சி செய்ததால் அந்த குட்டி பெண் ரொம்பவே வெட்கப்படுவது போல தோன்றியது. அந்த சிறுவன் மட்டுமே புகைப்படத்தில் தனது முகத்தை காட்டினான். அது தேவ் பிரின்ஸ். அந்த கூச்ச சுபாவம் உள்ள குட்டி பெண் அவளாக இருக்க வேண்டும் என்று சொல்ல தேவையே இல்லை. அவளுக்கு முன்னால் இருந்த புகைப்படத்தை தெளிவாக கண்டவுடன் மின்சார அதிர்ச்சியை பெற்றது போல நடுங்கினாள் கீதா. அவள் மௌனமாக திரும்பி டேனியை பார்த்தாள். அந்த நேரத்தில் அவனது அழகான முகத்தில் எந்த வெளிப்பாடும் இல்லை. ஆழ்ந்த மர்மங்கள் கொண்டிருந்த அந்த முகத்தை பார்த்து அவனது எண்ணங்களை யாரும் யூகிக்க இயலாது. டேனி, நல்லா பாருங்க, நான் இந்த போட்டோவை எடுக்க விரும்பல மாதிரி தெரியுது. இதுல இருக்க பெண்ணோட முகத்தை கூட பார்க்க முடியல. ஒருவேளை அது நான் கூட இல்லாம இருக்கலாம். கீதா அவனை சமாதானம் செய்ய விதவிதமாக யோசித்தாள். இல்ல, இது நீதான், டேனி குளிர்ச்சியாக பதிலளித்தான். சொல்லிவிட்டு அவன் தனது நீண்ட விரல்களை தேவ் பிரின்ஸின் அலுவலக மேசையில் உள்ள போட்டோ பிரேமை சுட்டி காட்டினான். அவளுடைய முகத்தை தெளிவாக காட்டிய ஒரு புகைப்படம் அது. அந்த போட்டோவில் அவள் அணிந்திருந்த உடை ஆல்பத்தில் அவள் அணிந்திருந்த உடை போலவே இருந்தது. அவன் காட்டிய ஆதாரம் மறுக்க முடியாதவை. அவன் கச்சிதமாக கண்டுபிடித்திருந்தான். ஆனால் இது 10 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்டது. டேனி, நான் கடந்த காலத்துல நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டேன். இதை நீங்க ஒரு பிரச்சனையா ஆக்க மாட்டீங்க இல்லையா? அந்த புகைப்பட ஆல்பத்தை கீதா அரைந்து மூடினாள். தெய்வம் இப்போது தனது வருங்கால கணவனை சமாதானம் செய்வதில் சீரியஸாக இருந்தது. இப்போது உண்மையை விசாரிக்கும் மனநிலையில் அவள் இல்லை. சத்தியத்தை விட வருங்கால கணவன் முக்கியமானவன். ஆனால் அவளது பேட் லக்கை பார்த்து தேவ் பிரின்ஸ் தொடர்ந்து மகிழ்ச்சி அடைந்தான். அந்த ஆல்பத்தை நீயே பாருன்னு நான் உனக்கு குறிப்பிட்டு சொன்னேன். ஆனா நீ நான் சொன்னதை கேட்கல. நான் என்ன பண்ண? தேவ் பிரின்ஸ் சிரித்துக்கொண்டே சொன்னான். இதை கேட்ட கீதா திரும்பி அவனை பார்த்தாள். அவன் அதை வேண்டுமென்றே செய்திருக்க வேண்டும். அவன் அப்படி சொல்லாமல் இருந்திருந்தால் அதை டேனிக்கு காட்ட வேண்டுமா என்று தீர்மானிப்பதற்கு முன்பு அவள் அதை முதலில் பார்த்திருக்கலாம். தேவ் பிரின்ஸ் அப்படி சொன்னதால் அதை டேனிக்கு காண்பிப்பதை தவிர வேறு வழி இல்லாமல் போனது அவளுக்கு. இல்லை என்றால் அவளுக்கு ஒரு குற்ற உணர்வு ஏற்படும் இல்லையா? ஆனால் அவளுடைய தற்போதைய நிலைமை குற்ற உணர்வான மனசாட்சியை காட்டிலும் மோசமாக இருந்தது. அவளது உறவு நிலை எந்த நேரத்திலும் சிங்கிளாக மாறலாம். என்ன சொல்லி அவனை சமாதானப்படுத்துவது என்று கீதா பயத்தோடு யோசிக்கும் போதே டேனி மெதுவாக, ஆல்பத்தை தொடர்ந்து பார்க்கலாம் என்றான். பகுதி 680. நான் எனது வருங்கால கணவனை இழக்க நேரிடுமானால் எனது கண்ணியத்தை ஏன் விரும்பப் போகிறேன்? இப்போது டேனி என்ன சொன்னான்? தொடர்ந்து ஆல்பத்தை பார்க்க வேண்டுமா? கீதா அந்த புகைப்பட ஆல்பத்தை இறுக்கமாக கட்டிப்பிடித்துக் கொண்டே கடினமான எச்சிலை விழுங்கினாள். அவன் உண்மையாகவே ஆல்பத்தை பார்க்க விரும்புகிறானா அல்லது அவளை கிண்டல் செய்கிறானா என்று அவள் யோசித்தாள். ஆனால் அவள் கழுத்தை நெரிக்கும் அறிகுறிகள் எதுவும் இல்லாமல்
உணர்ச்சிகள் ஏதுமற்ற முகத்தை அவன் தொடர்ந்து காட்டினான். அவர்கள் உண்மையாகவே அந்த ஆல்பத்தை தொடர்ந்து பார்க்கப் போகிறார்களா? அது ஒரு சிறந்த யோசனையாக தெரியவில்லை அவளுக்கு. தனது வருங்கால கணவனோடு சேர்ந்து தனது சின்ன வயது ஆண் நண்பனுடன் எடுத்துக்கொண்ட புகைப்பட ஆல்பத்தை பார்ப்பது ஒரு பொறியைப் போல உணர வைத்தது அவளை. டேனி, நாம எதுக்கு இதையெல்லாம் பார்க்கணும்? கீதா வாய் திறந்த உடனேயே அவளுக்கு பக்கத்தில் இருந்த அவன் அமைதியாக புகைப்பட ஆல்பத்தை அவள் கையிலிருந்து பிடுங்கி அதை திறந்து புரட்ட ஆரம்பித்தான். விதிவிலக்காக அழகான முகம் மற்றும் சரியான முக அம்சங்களுடன் அவன் அங்கே நின்று ஒரு ராஜ ஒளியை வீசினான். யாரும் அவனை எதிர்க்க துணியவில்லை. அவன் புகைப்பட ஆல்பத்தை திறந்து புரட்டியதை பார்த்த கீதா அவள் இதயத்தில் இருந்த பதட்ட உணர்வை அடக்க முடியாமல் முன்னால் சாய்ந்தாள். இருவரும் ஏற்கனவே முதல் புகைப்படத்தை பார்த்தார்கள். இரண்டாவது புகைப்படத்தை டேனி புரட்டிய போது அவள் பதட்டத்தை உள்ளுக்குள் அடக்கிக் கொண்டு தன்னை ஒரு நிலைப்பாட்டில் நிலைநிறுத்திக் கொண்டாள். முதல் புகைப்படத்தில் அவளும் தேவ் பிரின்ஸும் நெருக்கமாக இருந்தனர். இரண்டாவது புகைப்படம் அதைவிட இன்னும் அதிகமாக இருந்தால் அவள் உடனடியாக புகைப்பட ஆல்பத்தை பறித்து விவேகமாக எரிந்து விடலாம் என்று தீர்மானம் செய்து கொண்டாள். ஆதாரங்கள் யாருக்கு வேண்டும்? முதலில் இந்த பனிப்பாறையை சமாதானப்படுத்திவிட்டுத்தான் அவள் அடுத்த கட்டத்தை பற்றியே யோசிப்பாள். கீதா தனது மூச்சை பிடித்துக்கொண்டு புகைப்பட ஆல்பத்தை முறைத்து பார்த்தாள். இரண்டாவது புகைப்படத்தை தெளிவாக பார்த்து சிறிது நேரத்திலேயே அவள் பெருமூச்சு விட்டாள். கடவுளுக்கு நன்றி, இது 2 பேர் இருக்கும் புகைப்படம் அல்ல. அது அவள் கொல்லைப்புறத்தில் ஓவியம் வரைந்து கொண்டிருக்கும் ஒரு புகைப்படம். அந்த நேரத்தில் அவள் சின்ன பெண்ணாக இருந்தாள், இன்னும் உயரமாக வளரவில்லை. அதுபோல அவள் முன்னால் இருந்த ஓவியம் வரையும் போர்டோடு ஒப்பிடும்போது அவள் குட்டையாக தோன்றினாள். ஓவியம் வரைவதற்கு கையில் பென்சிலை பிடித்துக்கொண்டு அவள் போர்டை பார்க்கவில்லை, அதற்கு பதிலாக முன்னால் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். கீதா ஏதோ தவறாக இருப்பதாக கண்டவுடன் உறைந்தாள். போர்டுக்கு எதிரே நின்றிருந்தாலும் அவள் ஓவியத்தை வரையவில்லை, அதற்கு பதிலாக முன்னால் பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு முன்னால் நின்று அந்த புகைப்படத்தை எடுத்தது தேவ் பிரின்ஸ். புகைப்படத்தில் கீதா பற்கள் அனைத்தும் தெரியும் அளவுக்கு சிரித்துக்கொண்டே நின்றிருப்பதை கவனித்த போது அவளுக்கு தலையை சுற்றுவது போல ஆனது. அவள் எதையும் பார்க்கவில்லை, அவள் எதையும் பார்க்கவில்லை. அவளுக்கு மறதி நோய் இருந்தது. இது அவள் அல்ல. கடந்த காலத்தில் நடந்த எதையும் அவள் ஒப்புக்கொள்ள மாட்டாள். கீதா திடீரென்று தலையை உயர்த்தி டேனியை பார்த்தாள். அவனுக்கும் அதே எண்ணங்கள் இருப்பதாக தோன்றியது. அவன் கண்களை மெதுவாக தாழ்த்தி அவளை பார்த்தபோது அவன் கண்கள் மை போல இருட்டாக இருந்தன. அவன் கண்களில் கோபம் இல்லை, ஆனாலும் சில காரணங்களால் அதை பார்ப்பவரின் இதயம் நடுங்கும். மேலும் அந்த விழிகளை பார்த்தால் யாருமே மிகுந்த பீதியை உணர்வார்கள். இப்படி ஒரு வெளிப்பாட்டை காண்பிப்பதற்கு பதிலாக அவன் நேரடியாக அவளை திட்டி விடலாம். அப்படி அவன் அவளை திட்டினால் அவள் மீதே பழி போடுவதற்கான வாய்ப்பை பெறுவாள். அவன் மீது எதையாவது சொல்லி அவள் குற்றம் சாட்டலாம். அதோடு பரிதாபமாக மூஞ்சியை வைத்துக்கொண்டு அவனது இரக்கத்தை சம்பாதிக்கலாம். ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை. மனதில் இருக்கும் கசப்பை மறைத்துக் கொண்டு அவளை வெறித்து பார்த்தான். அவள் மிகவும் குற்ற உணர்ச்சியாக இருந்தாள். இப்போது அவள் என்ன செய்ய வேண்டும்? அந்த புகைப்பட ஆல்பத்தை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பே அந்த பெண் தெய்வம் ஒரு பேச்சுலராக மாறக்கூடும். கீதா அவன் கையில் இருந்த புகைப்பட ஆல்பத்தை பறித்து மூடி வைத்தாள். புகைப்பட ஆல்பத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டே டேனியின் அணைப்புக்குள் அவளை நுழைத்துக் கொண்டாள். டேனி, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. ஆமா, எனக்கு கவலை இல்ல. நீங்க ஏற்கனவே என்னோடவர். அதனால எனக்கே மறந்து போன என்னோட கடந்த காலத்துக்காக நீங்க கோபம் எல்லாம் படக்கூடாது. அப்புறம் பெண் தெய்வங்கள் எல்லாம் ரொம்ப பிரபலமானவங்க. நீங்க என்ன விரும்பலன்னா நான் உங்ககிட்ட இருந்து பறிக்கப்படலாம். கீதா கெஞ்சும் குரலில் சொன்னாள். டேனி கேட்டான், கீதா, உன்னோட கௌரவத்தை பத்தி நீ கவலைப்படலையா? எனது வருங்கால கணவனை இழக்க நேரிடும் தருணத்தில் நான் ஏன் என் கண்ணியத்தை பத்தியெல்லாம் கவலைப்பட போறேன்? கீதா அவனது அணைப்பில் பதுங்கிக் கொண்டு வேதனை அடைந்த குரலில் பதிலளித்தாள். அவளுடைய பரிதாபகரமான தோற்றத்தில் இருந்து அவள் ஏமாற்றப்பட்டவள் போலவே இருந்தாள். கீதா, நீ வெட்கமில்லாத ஒரு வேலையை செய்யும் போது நீ எப்படி தன்னம்பிக்கையோடு இருப்பேன்னு நான் பார்க்க விரும்பினேன். டேனி சொல்லிக்கொண்டே அவளது முகத்தில் செல்லமாக கிள்ளினான். கீதா அவனை ஏறிட்டு பார்த்து, டேனி, நீங்க இன்னும் கோபமா இருக்கீங்களா என்று கேட்டாள். இதை கேட்ட டேனி அவனை தூண்டிவிட முயற்சி செய்த தேவ் பிரின்ஸை பார்த்தான். கண்களில் ஒரு மினுமினுப்புடன் அவன் ஒவ்வொரு வார்த்தையையும் நிதானமாக சொன்னான். கீதா, யாரோ ஒருத்தன்
இந்த புகைப்பட ஆல்பத்தை மட்டுமே கட்டி பிடிச்சுக்கிட்டு அவனோட கடந்த காலத்தை நினைவுபடுத்தி பார்த்துக்க முடியும். நான் மகத்தானவன். எனக்கு உண்மையில கோபமெல்லாம் இல்லை.